நல்ல பிளேயர். சென்னை பிச்சிங்லாம் செட் ஆக மாட்டாங்க. இல்ல அவங்க வாரி ரீப்ளேஸ்மென்ட் தான் பாலம் 3 மேட்ச் முடிச்சா 4 முடிச்சா சென்னையில. மெயினா என்ன தெரியுமா? 7 தோத்துட்டாங்க. இன்னும் 2 இருக்காங்க. 2 3 இருக்கு அவ்வளவுதான். 7 மேட்ச்னா 7 மேட்ச் இன்னும் 3 இருக்கு. அதுவும் தோத்துறீங்க. மேட்ச் எல்லாம் கூட கொண்டு வந்துடலாம் ப்ரோ. பாரிஸ்ட் ஒருகானே கடமாடு. அதான்டா சரியான பிளேயர். ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் யோசிக்கிறாங்கன்னா பே கம்மி. அதுக்காக யோசிக்கிறாங்க. இல்லடா அதுவும் தோத்துறீங்க ரெக்கார்ட் ஆயிரும். பேஸ் பிளேயர் எடுத்துறானுங்க முன்னாடி ஒரு புத்தி ஷாட்னா வந்து அவனுடைய 2 க்ரோஸ்ல வந்து பாரிஸ்டோக்கும் 1.2 தான். பேஸ் இல்ல ஆனா பிரிவியஸ் கேம்ப்னா பிரிவியஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி 0.2 லாக் கூட ருத்ராஜ் தான் வெளிய ரீப்ளேஸ்மென்ட்டா. ருத்ராஜ் ஐபிஎல்ல தான் இருப்பான். 17 கோடி 18 கோடி அப்படி தானே எடுப்பாங்க அப்படி லாஜிக்கலா. எடுக்க மாட்டாங்க. நீங்க யார் ரிப்ளேஸ் பண்ணா அவனோட பிரைஸ் லோ அப்படி தான் எடுப்பாங்க. அவன் பிரைஸ் தான்டா. நீ யாரு வெளில போறானோ அவன் பிரைஸ் தானே உனக்கு ஆனா அப்படிலாம் அப்ப என்ன கான்ட்ராக்ட் மாறும்ல. வேற உங்களோட பிரைஸ் ரீப்ளேஸ்மென்ட் கான்ட்ராக்ட் ரீப்ளேஸ்மென்ட் கான்ட்ராக்ட் அவனுடைய ரீடைன் பண்றான் டாப் 4 அப்படினா அதுல கூட வந்து அவங்களே மறுபடியும் எடுக்கறாங்கன்றனால தோனி ரோஹித் சர்மா ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 16 crores வேணா பேசி கொடுங்க. நான் என்ன கேக்குறேன்? ருத்ராஜ் வந்து 15 கோடி. அவனுக்கு எக்ஸாம் ருத்ராஜ் தான் வெளில போறான். சோ என் பர்ஸ் திரும்ப 15 கோடி வந்துரும்ல. 15 crores ரிப்ளேஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஓ நீங்க ஃபர்ஸ்ட் ஆடாம கேக்குறீங்களா? ரூல்ட் அவுட் ஆனாலும் டீம் விட்டு போகும்போது மட்டும் தான் ஆகும். ருத்ராஜ் வந்து இனிமே சிஎஸ்கே ஆட மாட்டாங்க. நாங்க 3 டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு கனெக்ட் இதுக்கு ஆயிருக்கு. அவன் பே பண்ணாலும் ருத்ராஜ்க்கு இன்னொரு ருத்ராஜ் போல டீமோட தான் இருக்காங்க. நான் சொல்றேன் ஹெல்ப் இஷ்யூ அவங்க வெளிய போயிட்டா காசு கொடுக்க மாட்டாங்க. நம்ம டீம் கூட எடுத்துக்கலாம். எல்லாரும் குடுக்குறாங்க. வென்ஸ்டோக்ஸ் கடந்த 10 வருஷமா அப்படிதானே காசு வாங்கிட்டு இருக்கான். அவங்க வந்து டேய் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண சொன்னாரா? வேற டோர்னமென்ட் போறோம் நாங்க இருக்க மாட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கனெக்ட் ஆகல. பிஎஸ்எல்ல பாப்பா அவன் மானமங்க பட்டாரா பிரஸ் பண்ணல. ஆபரேஷன் ஏதோ கேட்டாங்க. நீங்க வந்து 200 மேல சேஸ்னா நீங்க வந்து ஆடவே மாட்டீங்க. ரிஸ்வான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டான். ரிஸ்வான் அப்படியே கம்மன் இருக்கான். சயின்ஸ் அப்படியே ஏதோ பேசலாம். பாவம் பிஎஸ்எல் அதுல ஒரு பிளேயர் போறாங்க. டேரல் மிச்சல் கூட இருக்கான் ரீப்ளேஸ்மெண்ட் இதுல. ஆனா அவன் பிஎஸ்எல் போயிட்டான். போதுண்டா உங்களுடைய யாரும் மிச்சல் எடுக்க மாட்டான். நான் வந்தேன் ஆட ஒரு வாட்டிய அவன் ஆட அந்த ஆளு சம்ம கூட போறாங்க. நம்ம என்ன கூட போறாங்க. அங்கெல்லாம் கம்மி தான். 2 கோடி 1 கோடி அவனுக்கு மேட்ச் ஆடினா போதும் ப்ரோ. பாடி ஜாலியா ஆடணும். அதவரை எல்லாரும் அவருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் போறாங்க. வேர்ல்ட் பெஸ்ட் லீக் அந்த நீ வேற காமெடி போட்டு போங்க. இங்க ஒரு மேட்ச் இவ்வளவு கோடி செலவு பண்றாங்க. அதான் போட்டுருக்காங்களே கம்பேரிசன். ஐபிஎல்ல 4 மேட்ச்சுக்கு 5 மேட்ச்சுக்கு ஒரு ரெனிமரேஷன் தான். பிஎஸ்எல்ல மொத்தமா ஒரு ரெனிமரேஷன். எல்லாமே பிராட்காஸ்ட்ல இருந்து எல்லாமே சேர்த்து. நேத்தா நான் பார்த்தேன் இந்த ஐபிஎல் உடைய இந்த ஓனர்ஸ்க்குலாம் எப்படி காசு வருது அப்படி. கோயங்கா பேசியிருக்கான் பாத்தீங்களா? கோயங்கா ஒரு இன்டர்வியூல கிளியரா சொல்லியிருக்கான் 1200 கோடி டீம் எடுப்பாங்களாம். ஆனால் அந்த 1200 கோடியை ஃபுல்லாக தரமாட்டாங்களாம். ஒரு மேட்ச் நீங்கள் ஒரு சீசன் ஆடுறீங்களா, ஒரு சீசனுக்கு பிசிசிஐக்கு 300 கோடி கொடுக்கணுமா ஒரு டீமு. ஆனால் அந்த 300 கோடி அவங்க கொடுக்குறாங்களா, அந்த மொத்தமாக முடிஞ்சோடனே ரெனிமரேஷனே இவங்களுக்கு 400 கோடி வருமா. 400 கோடி வருமா இவனுக்கு. இவன் வந்து 12 சீசன் முடியும் போது இவன் ஒன்றுமே செலவு பண்ணாமல் இவன் வந்து 1200 கோடி இருக்குமா. அதாவது 300 கோர்ஸ் தரான், அவனுக்கு 1 கோர்ஸ் வருது. எல்என்டினா இது டாடா தானே. பிரீத்தி சிந்தாலாம் வந்துட்டு இதுனா ஸ்பான்சர். இப்போ அவங்க வந்து ஷேர்டு ஸ்பான்சர்ஷிப். 4 ஓனர் இருக்காங்க பஞ்சாப். சிஎஸ்கேக்குலாம் சிங்கிள் ஓனர். சிஎஸ்கேக்கு மும்பைக்கு சிங்கிள் ஓனர். பஞ்சாபுக்கு வந்து 4 ஓனர் கம்பெனியா. அவ்வளவு பணம் இருக்கு. இந்த மாதிரி எஸ்ஆர்எச் கலாநிதி மாறன் ஒரே ஒரு தான். பெரிய பணக்காரங்கலாம் டீம் தனியா இருக்காங்க. பிசினஸ் மேன்லாம் என்ன பண்ணுவானுங்க, ஆளுங்களை பிடிச்சி இன்வெஸ்டர் பிடிச்சி சேஃபஸ்ட் இதுல 3 மாசத்துல டபுள் இது பண்ணிட்டு போடுவாங்க. ஆமா என்ன 8 மேட்ச் இருக்கு. அதோட தோத்துறீங்கன்னா அங்க வருதா? அதோட நாங்க என்ன தோக்குறது. இப்போ நாங்க அவுட்தான். அப்படியா? எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். 8 மேட்ச்ல 7 மேட்ச் ஜெயிச்சாதான் குவாலிஃபை. இதுக்கப்புறம் மேட்டர் தான். ஆனா நீங்க இந்த 8 மேட்ச்ல 7 மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபை. ஜடேஜா கையில இருந்து பிக் பண்ணவே மாட்டான். அவனுக்கு வராது. லாஸ்டா ஸ்கோர் கார்டு பார்த்தேன். ஜடேஜா வந்து ஒரு பால்ல வந்து 9 ரன் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா நோ பால் போட்டு 6 அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஓவர்ல நோ பால் போட்டானுங்க. வந்துரு படவாயா
சிஎஸ்கே முன்னாடி சீசன்ஸ்ல கூட 150 160 தான் அடிப்பானுங்க. அப்போ வந்து ஆப்பரேட்லாம் ஆவரேஜாக ஆடுற மாதிரி மாறி இருக்கும். இப்போ எல்லாரும் சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால அந்த 150 சஃபிஷியன்ட் கிடையாது. அதாங்க மேடம். ரிங்க்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ரன் தான் தோப்பான் எல்எஸ்ஜி. அவ்வளோ சூப்பராக இருவாங்க. அது அந்த பரதேசி அந்த ராணா பரதேசி ஒரு 4 பால் சாப்பிடுவான் கடைசி 3 ஓவரில் 4 பால். அது சாப்பிடாம ரொட்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா ரிங்கு மேட்சை போய் முடிச்சிருப்போம். இது பிக் ஹிட்டிங் போறேன்னு சொல்லி 4 பால் சாப்பிடுவோம். 4 ரன்ல தோப்பாங்க. அந்த மாதிரி கேம் போகுது. எல்லாரும் அங்க பாத்தீங்கன்னா மாடு மாடு தான் இருக்காங்க. சூப்பரா டேய், வெல் பிளே டேய். அப்படியே ஆடு. பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். டெஸ்ட்ல இருந்தா கொஞ்சம் மேட்ச் எல்லோவா கரெக்டா செகண்ட் ஒரு மோயினில மேட்ச்ல எடுத்து செகண்ட் வரை கொடுக்கலாம். இங்க லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு பேர். ஆமா இதுல இல்ல. சரி பாரு டேய் நீ அம்மே மேட்ச்டா சவுண்ட்ரா. LSD வெங்கி மைசூரோ வெங்கி மைசூரா எம்ஐ மேட்ச் நடக்காது. அவன் வந்து கர்நாடகா நினைக்கிறான். ராஜஸ்தான் சவுத் இந்தியன் தான் அவன். அவன் டிகே நைட் எம்ஐ மேட்ச் எம்ஐ ராஜஸ்தான் கம்பெனி அங்க வந்து நேத்து பிராக்டிஸ் அப்போ எல்லாம் பறந்துச்சு மேல. ஸ்ட்ராட்டஜிக்கலா அதிகமா டேய் டெல்லி கூட மேட்ச் நினைக்கிறேன். எம்ஐ டெல்லி ஆனா யாருமே ரஹானே எல்லாம் கேப்டனா போடுவாங்க எதிர்பார்க்கவே இல்ல. டீம் எடுத்து கேப்டனா போட்டாங்க. உங்க பிராக்டிஸ் செஷன் நடக்கவே இல்ல. வீடியோல ஸ்டேஜ் தூக்குறான் கேக்கல இருந்து லாஸ்ட் கப் வாங்கி குத்துனாங்க. அதுதான் ஜாஸ்தியா கேட்டான். ஆமா ரொம்ப செட்டில்மென்ட் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவனை 18 கோடி ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்க. 18 கோடி ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டு வேற எதுவும் டிமாண்ட்லாம் சொன்னாங்க. பாண்டிங்கும் பேசியிருப்பான் ப்ரோ. பாண்டிங்கும் அவனுக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கு. டிசிலேயே இருந்து டிசிலே செட் ஆயிடும். நல்லா செட் ஆயிருக்கும். சூப்பரா ரன்னிங். பஞ்சாப் ரெண்டு ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. ஷேர் கிடைக்கலாம் பஞ்சாப் நம்பர் 1 டேபிள்ல. டெல்லி டெல்லி தான் வந்து பஞ்சாப் 4ல இருக்காங்க. டாப் 4ல இருக்காங்க. 4 ஆடி 4 வின். 4 ஆடி 4 வின். பஞ்சாப் வந்து 4th. ஜிடியும் ஒரு மேட்ச் ஆடி தோத்தாங்க. அதான் யாருமே வந்து ராஜஸ்தான் வந்து தோத்தாங்க. நாளைக்கே என் பேரு டெல்லி வந்து நம்ம தான் வந்து அடிச்சிருக்கோம். அந்த போன்ல என்ன சொன்னாங்க தோகாம இருக்கானுங்க. டெல்லியோட வரலாற்றே தான் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் வந்துங்கறாங்க. தொடர்ந்து 18 வருஷம் 18 வருஷத்துல அந்த போன்ல பேசுங்க. இந்த ஹர்திக் பாண்டியா சாபமான் தெரியல. உருப்படாம தோத்துறே போன்ல சொல்லிட்டேன் சொல்லாம நான் நான் சொல்றேன். பர்ஃபார்ம் பண்றதா அவர்தான் தான். அண்ணா அவன் சாபமான் தெரியல. வச்சிருக்கீங்க எவனா ஆட மாட்டான். காப்பாடு கிளிக் ஆனதா கேம் வின் பண்ண முடியல. காப்பாடு கூட சூர்யா ஒரு மேட்ச்ல சில ரோஹித் சர்மா 20 வருஷம் நீ ஏன் கேம் T20 எனக்கு புரியவே இல்ல. வேற யார் கேப்ப 9 20 ஒரு வாட்டி தான் சார் ரைட் சர்மா 20 ரன் தாண்டி போன மேட்ச் சொல்ல வந்தா அந்த மேட்ச் சொல்லடா. 5 மேட்ச் பால் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த மேட்ச் தான் 20 தாண்டி அப்பா அது நீங்க வரைக்கும் தான் வெளிய உட்கார வச்சிருக்கீங்க. அவனே சோபால கான்ல வந்திருக்கான். திருப்பி பேட்டிங் அப்ப எப்படி ஆடுவான்? அவன் தான் சொல்றான் நான் வேணா ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இது மாதிரி நோட்டீஸ் அதெல்லாம் சொல்ல கூடாது. இல்லடா அவன் ஏன்னா நீங்க அம்மானி அதான் உண்மை. அம்மானி கூட என்ன பண்ண முடியும்? அழைச்சிக்க முடியுமா? ஏன் மூச்சு பேசுறீங்க? இவ்வளவு தோனியை பேசும்போது என்ன பண்ணி ஏய் லூசே அவனை சப்போர்ட் பண்ணுடா. அவன் வெளிய வரலாம்னு சொல்றேன். அவன் மும்பை விட்டு வெளிய வரலாம்டா. தோனி மாதிரி கேட்க வேண்டாம். அவன் தோனில என்ன பண்ணிருக்கானே தெரியல. அவன் ஃபேன் பேசி ஏய் எங்க கைய வைக்கிற? எனக்கு வந்து அடிச்சிராரு. அவன் போன இதுலயே கேகேஆர்ல அதெல்லாம் ஒரு டைமிங் தான் மச்சான். வளர்ந்து வர டைம்ல ஒருத்தனை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்க மைண்ட் செட். அதுவும் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ் மாதிரி தான். உனக்கு ஒருத்தனை பிடிக்குமா எனக்கு ஒருத்தனை பிடிக்கும். அது சேம் பீப்புளா வந்து ஆப்போசிட்டா இருக்கலாம். பட் அப்படியே தான் நம்ம வளர்ந்துட்டோம். அதான் பிரச்சனை. அவனை விட்டானா போதும். அந்த டைம் நல்லா ஆடுவான் அவன் தான். இன்னும் நமக்கு ஆப்ஷன்ஸ் கம்மி. ரஜினியா கமலா அஜித்தா விஜய் அப்படியே நம்மள கொண்டு வந்துட்டாங்களா? ஸோ இந்த கேட்கும்போது எனக்கு வேற ஒருத்தனை பிடிக்கும். அஜித்தோ இல்லை விஜய் சொன்னாதான் என்ன கெத்தா பார்ப்பாங்க. அப்படியே வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன்ல மீன் மாறலாம். கிரிக்கெட்ல கண்ணா முன்னாடி பிளேயர்ஸ் இருக்காங்க. அவன் ஆடுற ஸ்டைல் வச்சு அவனை பிடிக்க ஆரம்பிச்சு. இனிமேட்டு யாரு கிரிக்கெட்ல ஜென்ரலா சொல்றேன். நிறைய பேருக்கு இந்த பெரிய ஸ்டார்டம்லாம் கோலி அவன் இப்போ ஸ்ரேயாஸை பிடிக்கணும் ஒரு செட் ஆஃப் பீப்புள், பண்ட்டை பிடிக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு, 2 ராகுல பிடிக்கும். எல்லாருமே ஓரளவுக்கு ஆவரேஜான பிளேயர்ஸ் தான். இன்னும் நேஷனல் டீம்ல லாங் ரன் கிடைக்காது. அதுக்கப்புறம் பண்ணிட்டு 27 கோடி கேட்டாங்க. இது வரைக்கும் 19 ரன் தான் வச்சிருக்கலாம்.
9 ரன் இருக்கு. நான் இன்னைக்கு மேட்ச் அடிப்பேன். அதான் ஒரு நீ பொறுமையா ஆடு தலைவா. இன்னொரு புரியல, அப்ப எப்படி லட்சுமணி கூட கேப்டன்னா அப்படிதான்டா. சுத்தமா இல்ல. 19 ரன் 5 மேட்ச்ல 19 ரன் அநியாயம் இல்ல. அவனுக்கு தேவை. ராகுல மிரட்டினால அவன் திட்டினால அவனுக்கு தேவை அது. அவனுக்கு தேவை, அதனால பாதிக்கப்படுறது பண்ணிட்டு இப்ப. ஆனா எப்படியோ அவனுக்கு மேட்ச் வின் பண்ணி குடுத்துறானுங்க. மேட்ச் வின் பண்ணிடுறானே ஏதோ பரவாயில்ல. அவன் ஓப்பனிங் ஸ்டார்ட் செம்மையா இருக்குடா. அன்னைக்கு மேட்ச் வின் பண்ணிட்டு வேலை கடவுள் போடு ஷாட் நல்ல ஷாட் பாருங்க. இது இந்த என்ன 8 மேட்சோட தலைவர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா எல்லாருக்கும் ஃபீல்ட் கொடுத்துருவோம். யுவன் ப்ரோ இன்னைக்கு கேமரா அம்பர் கிட்ட கட்டி விட்டுருக்கோம். அப்பதான் இவங்க 2 பேர் என்ன ஸ்ட்ரெச் பண்றாங்க இன்னும் சூப்பரா கேட்டிருக்கலாம். உள்ள 2 இந்த வாட்டி ஃபேன்ஸ் காரி துப்புறாங்க நிறைய பேர். அதனால சொல்றோம் மேனேஜ்மெண்ட். அது நிறைய பேர் ரிட்டையர் ஆயிடுவாங்க. அஸ்வின் ரிட்டையர் ஆயிடுவாங்க. அஸ்வின், ரோஹித், இவன் விராட்டே ரிட்டையர் ஆகல. அவனை எடுத்துறானுங்க பாவம். ஒரு இதுமே இல்ல அவன்கிட்ட. அஸ்வினை கூட நீ ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம் வச்சு பின்சிட்ரா சென்னையில. ஆக்சுவலா வந்து பேட்டிங் விக்கெட்டா மாத்த வைப்போம். இது வந்து ஸ்பின்னர்ஸை வச்சு நம்ம இது ஜெய்பாக் விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டா வச்சிருந்துருக்காங்க. அது வந்து ஐசிசியில இது இவங்க வந்து அது பேட்டிங் விக்கெட்டா மாத்துங்க, அப்பதான் மேட்ச் பார்க்கறது இன்ட்ரெஸ்டா. எல்லா ட்ராக்கும் இந்தியால பேட்டிங் தான் இருக்கு. அதே கேக்குறாரு 10 ஓவர் லாஸ்ட் போறான். அப்ப மட்டும் நான் பிட்ச் மாத்துறேன்னா அவனுக்கு இன்ட்ரோ. பேசணும் சும்மா பேசாதீங்க. இந்தியன் தான் மேட்ச். இவனுக்கு யாருமே அக்ரெசிவ் விக்கெட் அவ்வளவு ஸ்லோவா கிடையாது, நல்லா தான் இருக்கு விக்கெட். கேக்குறாரு 10 ஓவர் லாஸ்ட் 100. அது மட்டும் இப்படி பிட்ச் மாறு. ராகுல் வேணா இவங்கள யாருமே அக்ரெசிவ் கிரிக்கெட்டர்ஸ் கிடையாது. ரொட்டேட் பண்ணி ஆடுறானா அவனுக்கு பால் ஒத்துமே சுத்திடுறான். இல்ல பால் போனதுக்கு அப்புறம் கேமே மாறிடுச்சு. 360 டிகிரி ஆனதா கேம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ விஜயசங்கர்லாம் ஏரியா அடிக்க மாட்டாங்க. டவுன் தி ட்ராக்கே வர மாட்டாங்க. பேக் ஃபுட் நான் இப்ப எப்படி வெயிட் பண்றோம். பேக் ஃபுட் அவன் பேக் ஃபுட்லயே வெயிட் பண்ணாங்க. நம்ம வேற கேம் அவன் விளையாடுறாங்க. அவ்வளவு பாயிண்ட் இருந்தாலும் வரும் ஜெகருக்கு விக்கெட் எடுத்துட்டு போ வெயிட் பண்ணி பேக் ஃபுட் தான் வெயிட் பண்ணுவான் பாரு நீ எப்பவுமே. ஷாட் ப்ரோ. ப்ரோ சொந்த டீம்க்குள்ள தான் ப்ரோ வந்து இதே இருக்கு. ஆமா உட்டாச்சி போஸ் எப்பமே என்ன சொல்றாங்க விக்கெட் போஸ் எல்லா இடத்துல இல்ல அதான். விஜயசங்கர் கேப்டன் அதுக்கு போய் இவனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு அந்த அந்த காண்டு வந்து ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ண மாட்டேற. அதனால அதே பாலாஜியே வந்து நம்ம குருநானல் படிக்கிறப்போ அஸ்வின் அவ்வளவு பேசிருக்காங்க. அவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க. அவங்களாம் ஒரு பிளேயர் அஸ்வின்லாம் என்ன பண்ண போறான் என்ன பண்ண போறான்னு பேசினான். இன்னைக்கு தமிழ்நாடு தான் போறோம். அது உற்பத்தி உள்ள நடக்கதான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ் கமெண்ட்ரி யாரெல்லாம் பாத்தீங்க? சிஎஸ்கே விளையாடுறத பார்த்துட்டு தோனி மேஜிக் நடக்குமா கூட நானி யாரும் ஏங்க மத்தவங்க தாங்க மேஜிக் பண்ணு. இப்ப பவுலர்ஸ் தான் பண்ண அவரு என்னங்க பண்ணுவாரு? அப்பா அதான் இப்பதான் மெச்சூர் ஆவறீங்க. நாயுடு பாத்தீங்களா? ஐஎம்எல்ல புதுசா வீடு கட்டிருக்கான். தோனி பேரு சொல்லுங்க வீடு. அவன் ஏன்டா இங்க எல்லாம் வந்து விட்டு விடுறான் தோனி? இல்ல அவன் வந்து இல்ல அவனுக்கு ஃபேர்வெல் குத்தானா தோனி. அதனால அவனுக்கு ரொம்ப நன்றியா இருக்கான். அது எப்படி சொல்லுங்க? நீங்க வீட்டோட கண்டுக்காத முடியும். யாராவது அப்படி இருப்பாங்க. நான் கண்டிப்பா யாரும் வந்து பண்ணவே ரொட்டேட் பண்ணி ஏறனால ஓகே ப்ரோ. டைம் எடுத்து உள்ள சீக்கிரம் அடிப்பாங்க புது வரனால. பிஎஸ்கேயும் எம்ஐயும் ஐபிஎல் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும். எல்லா டீமும் போட்டி போட்டு 2 டீமும் ஓரம் கட்டானுங்களா, அதனால கேம் ஆடுறது கிரவுண்ட் ஆகணும். இல்லாட்டி இந்த 2 டீமே வந்து ஏதோ ஆடுற மாதிரி இருக்கு. எல்லா டெல்லி டெல்லி இன்னும் நல்லா ஆடுறான். மதானிக்கு நல்ல லக்கு. அவன் இன்டர்வியூல பகவானி கிளியரா இருக்கான். என்ன நீங்க பண்ண போறீங்க? என்ன பிளான்னா? நான் எதுவுமே பேச விரும்பல. நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் முடியல. நான் ஃபுல்லா முடிச்சிட்டு எங்களுடைய வேலையை முடிச்சுட்டு கலாச்சி விட்டாங்க. எந்த டிராஃபிக் ஆனதே இல்லை. நீங்க காரி காரி துப்புறாங்க. இல்ல நான் 2010ல நானே சிஎஸ்கே எடுத்தாங்க. சென்னையில ஆடுறதுக்கு எடுத்தாங்க. உங்க ஒரு மேட்ச் கூட அவனுக்கு சான்ஸ் கொடுக்கல. பிலிமிங் தான் வாடான்னு சொல்லியிருக்கான். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. 2010ல சிஎஸ்கேல இருந்தாங்க. என்ன சொல்ல வரானா, ஐபிஎல்ல வந்து இந்தியன் கோச் தான் வந்து பண்ணணும் அப்படின்றது. அவங்க கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும். பிளேயர்ஸ் மெஜாரிட்டி பிளேயர்ஸ் அவங்க
எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. நான் ஃபிளமிங்லாம் இருக்க முடியும் அவனா ஹார்ட் ப்ரோ போடாது ஃபினிஷருக்கு நீங்க வேலை வந்துருச்சு முரளி ஃபினிஷர். பேட்டிங் வேணாமா? பிளாஸ்டிக் குத்தலாமா? பேட்டிங் வாங்கி சரி ஓகேன்ற மாட்டான் சொல்ல மாட்டான் பவுண்டரியே நிக்கிறான் ரொம்ப கல்லடா ரகோட்ல உட்கார மாட்டான் பவுலர்ஸ்ல பேசினே இருக்கான் ஆனா அந்த விக்கெட் அழகா விழுந்துருது அது நல்ல டாலன்ட் உள்ள வாழைப்பழம் சாப்பிடுவாப்ல சீனி குடிப்பாரு அவ்வளவுதான். இல்ல சொல்றேன் மத்த கோச் தான் டகவுட்ல உட்கார்ந்து இருப்பாங்க இவன் வந்து பவுண்டரி ரோப் கிட்டே வந்துறான் டேனிங் வந்து அப்படிதான் பண்றான். சூப்பர் பெரிய விஷயம் அப்படிதான் சொல்றேன் ரோஸ் கிட்டே வந்து நிக்கிறான். மோண்டி ரோஸ் கிட்டே எம்எல் டானி. அதுல மைண்ட் அங்க இருந்து இருக்கும்ல உங்களுக்கு லீக்கே வந்துடுறான். பேட்டிங்க்கு பேட்ஸ்மேன் எல்லாம் பாப்பானுங்க எல்லாமே இருக்கும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மார்ச்சா பால் விடுவாங்க ஸ்டஃப்ப்பா இன்னும் நேரம் அன்னைக்கு மழை பெஞ்ச உடனே 2 கோச்சும் வந்து பேப்பர்ல தான் எழுதி வச்சுக்கிறாங்க டிஎல்எஸ் மெத்தட்ல ஆர்சிபி மேட்ச்ல. இந்த பக்கம் ஜெயவர்தன் நான் தண்டத்துக்கு தீனி துண்டு ஓரமா உட்காந்துருக்கு அந்த ஓரம் அண்டர்சர்வ்ல வரா மாதிரி அந்த ஓரம் புறம்போக்கு அவனுக்கு ராசியான சீட்டு இதுல மட்டும் கும்பி வைங்க எங்க எதுவும் வைக்காதீங்க உள்ள உட்காந்து டகவுட்ல ஓரம் உட்காந்து ஏன்னா நாயே அவன் போய் பவுண்டரியில பேசுறானா அவன் பேசலாம் மதிக்க மாட்டானுங்க போல. ஓரம் உட்கார வச்சு அப்படி குடிச்சு இருக்க பிளேயர் 5-6 பேர் மதிக்க மாட்டானுங்க. எல்லாரும் இன்டர்நேஷனல் அதுதான் ரோஹித் சர்மா ஜாலி அதான் ஒருத்த வருவாங்க. 2 வருஷம் ஃபீல்டிங் பண்ணுவேன் பாய் ஒருத்த வருவாங்க. மும்பை மாடு ரோஹித் சர்மா பவர் பிளே முடிஞ்சா ஃபீல்டிங் வரான். பேட்டிங் 2 ஓவர் ஆட் போயிடுறான். அந்த டீம் என்ன செஞ்சது உண்மை அந்த டீம் என்ன செஞ்சது அவன் கப் வாங்கி கொடுத்தான் அவ்வளவுதான் எனக்கு தேவை பணம் உன்னை பகச்சிக்க முடியாது நீங்க ஜெயிச்சே இப்ப தெரியுங்க அவன் எல்லாம் பண்ண பார்த்தியா அவ்வளவுதான் அது மும்பையே வாரி கொடுத்தோம் மண்ணு பால் உண்டு வெளியே போன பால் உள்ள வந்து தொடார்னு அடிக்குது. நல்ல வேலை அவுட் ஆயிருக்கும் அந்த பால்லாம். நான் இன்சைட் நினைச்சேன் எங்க பிட்ச் பண்ணி பால் எங்க அடிச்சது பாரு ஸ்டிக்ல அடிச்சதுன்னு கேட்டேன் பாத்தியா நான் இதுல அடிச்சது ஸ்டிக் இது ஸ்லாட்ல உள்ள பால் இதுதான் ஒண்ணா பண்ணல ஒரு டேய் பேட் மேல போகுது மேல இருக்குது இல்லையா பால் கட்ட அவ்வளவு கண்ணுதான் கண்ணு தெரிஞ்சதா கண்ணு தெரிஞ்சது சொல்லாத மேல பட்டுதான் அங்க போச்சு அடிச்சது வந்து பேட் பாட்டுக்குள்ள படுதுன்றது அவரு கண்ணு மூடி சுத்திருப்பாரு ஆண்டவருக்கு தெரியல வேடிக்கை பார்த்தா கரெக்டா சொல்றான்ப்பா. வேடிக்கை தான் தெரியும் ஆடுறது தெரியும் மேல பட்ட மட்டும் தான் சொல்றான் கொஞ்சம் மேல பவுன்ஸ் மேல போயிட்டீங்க ஏன்னா கோல் வரலடா இல்ல ப்ரோ புகன் உங்களுக்கு கேட்கணும் நீங்க கேட்கறீங்க. ப்ரோ நேத்து ஃபங்க்ஷன் அவசரம் இல்ல இந்த போன வாரம் டெத் க்ளோஸ் ரிலேட்டிவ் நானுமே அங்கே தான் இருந்தேன். நான் நேற்று நைட்டு வந்துட்டேன். நான் நேற்று ஒரு 9 மணிக்கெலாம் வந்துட்டேன். வந்து லாகின் ஒர்க் இருக்கு எனக்கு. நான் நேற்று க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. சுத்தமாக முடியல. ரொம்ப நாள் கம்மட் ஆகிடுது. ஒரு 1:30 மணிக்கு வரான் விஷயம் பண்ணுறாரு. எந்த மேட்ச் வராரு போடுற டேய் டெக்னிக்கலா நான் ஃபர்ஸ்ட் வர உள்ள வந்துடுவேன் 12 பேர்ல யார் வெளியே வருவா உன் அனுப்ப முடியாது கீப்பரு முரளி வந்து அப்படி ஜாண்டி சொல்லி நீங்க ஜாண்டி கையில அந்த பால்லாம் விட்டு இதுவே ஜாண்டி அதான் நான் நான் ஃபர்ஸ்ட் வரை எனக்கு பிரச்சனை கிடையாது இல்ல ஆனாலே ரெண்டு போடுவாங்கடா. இதுவே ஒரு அண்ணன் ஹர்திக் பாண்டியா கால்ல மும்பை எங்கேயோ பார்த்துருக்கேன். போடுறானுங்க ஒண்ணுதான் உள்ள போட்டுருந்தான். அதான் உள்ள போடுறாங்க. வைஸ் கேப்டன் பும்ரா அந்த அளவுக்கு வைஸ் கேப்டன் கிடையாது கையான்னு தெரியல. நான் ஸ்கை கரெக்டாமா சென்னையில் அவங்க நம்ம ஸ்கை ரிட்டையர் பண்ணா ரொம்ப அசிங்கம். ஆனா அதெல்லாமே கான்ட்ரடிக்ஷன் இருக்கும்.
இந்தியா டீமுக்கு ஒரு T20 கேப்டனா இருக்கான். அவன் என்ன லாஜிக்ல கொண்டு வந்து லாஜிக் சொன்னான் bro அதுக்கு. நீங்க திலக் வர்மா வந்து ரிட்டையர் அவுட் ஆனதுக்கு வந்து பாண்டியாவும் சொன்னான். அவன் முந்தின நாள் தான் நெட்ஸ்ல வந்து செம்ம அடி வாங்கினான் அவன் கையில வந்து. அதை பேக் ஆஃப் த மைண்ட்ல வச்சுதான் அவனுக்கு அன்னைக்கு வந்து பலனே இல்ல வேற. அந்த 4 பால்ல உள்ள போட்டு அவன் சொன்னான் பாண்டியா சும்மா சொல்ல வேண்டியது சொல்லுவானுங்க. யோ தோக்க போறீங்க இல்லையோ அவன் என்ன பிளேட் ஆனான் அவன் அப்படி அடுத்த மேட்ச் எப்படி அடிச்சான் பாருங்க. சகலையும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே பண்றாங்க. டெவன் கான்வே உள்ள கூப்பிட்டான். நம்ம என்ன பண்றோமோ அதான் சகலையும் பண்றான். என்ன தகவல் பங்காளி அப்படி பங்காளி காட்டெல்லாம் தூக்கி போட்டான் வெளியே வந்து கான்வே பாவம். கோலி மேல பிடிச்சா யாரோ கூப்பிட்டாங்க bro. ஆனா ஜட்டுவோம் பாய்தரும் டேய். உள்ள கோலி மேல பிடிச்சா பட் இல்லையா தோனி உள்ள இருந்தான். இல்ல ப்ரோ இது ட்ரெண்ட் ஆகிடுவாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1 மேட்ச் ஆட முடியுது ஓகேவா. இதுக்கப்புறம் அதாவது ஃபேன்ஸே வந்து ரிட்டையர் அவுட்னு கத்த தோனி ஆரம்பிச்சாங்க. தான் கத்துக்கிறான். தோனி கத்த மாட்டாங்க. தோனிக்கு பைத்தியக்காரனுங்க ஓகேவா. டேய் என்னடா நீ எப்படி சொல்லிட்ட என்ன தோனி பிடிக்கும் அதுக்காக எல்லாத்தையும் கரெக்ட்னு சொல்ல முடியாதுல்ல. நேத்து டிஃபன் அவன் நைட்டு கூட கடைக்கு வந்தான் ஜி நீங்க மேட்ச் போட்டு சும்மா அப்புறம் இப்பதான் கிரவுண்ட்ல போறாங்க சாப்பிட நல்லா சூப்பரா எல்லோ டி-ஷர்ட் எல்லாம் போட்டு ஷூ கிரவுண்ட் போட்டு வரல எங்க பீச்ல மேட்ச் நேற்று கிரவுண்டு போனாலும் போயிட்டு உடுகுஜி அப்படின்னா சரி ஓகேடா கேமே இல்ல இந்தியா மேட்ச் பார்க்க நான் என்ன போறேன் வேற ஒருத்தன் கேட்டிருந்தேன் நேத்து மேட்சுக்கு போனவங்க எல்லாம் பாவம் bro. அதுவும் வந்து பெஸ்ட் மேட்ச் இருந்தது ரேட் ஜாஸ்தியா கொடுத்து போனவங்க எல்லாம் செத்துருப்பான் நேத்து. இந்த மேட்ச்க்கு வந்தோம் அதனால நல்லா சந்தோஷமா இருக்கு. போய் 200 ரூபாய் குட் பால் ஆகி பாருங்க 63 பாலுக்கு அப்புறம் ஒரு பவுண்டு. 200 ரூபாய் குட் பால் ஆகி பாருங்க நல்லா ஜாலியா பண்றோம் 16000 சீ நேத்து வந்து நிறைய மரம் நட்டுருக்கான். அஜித் படத்துக்கு நிறைய டாட் பால் ஆடி மரம் நட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு மேட்ச் ஆடின மரம் வந்து மகாபலிபுரம் நட்டாங்களா இப்போ வந்து அப்படியே தாண்டி போய் பாட்டு திருப்பாங்க சூப்பரா கலாய்கிறாயா சந்தோஷமா அவன் இந்த மேட்ச் ஆடினா சிஎஸ்கே தோனி கேப்டன் ஆயிட்டானா சிஎஸ்கே பால் ரிப்போர்ட்ஸ்ல ஆடிறான் ஒரு நிமிஷம் மரம் நட்டுறாங்க அந்த சீட் பால்ஸ்லாம் வந்து ஃபாரஸ்ட்லயே அந்த சைடுல போடுறது தான் புரியுதா அதெல்லாம் மரம் நடுறது அது வராது வெளியே. அது எப்பறம் உடனே வரும் 1000 இது போட்டா ஆமா. அது பாதியாவது வளர்ந்துரும். அதுதான் அதுதான் கணக்கு மரம் நடுறதுன்னா அவன் மரத்தை பிடிக்க போய் உங்க வீட்டுல இருந்து அங்க நடுறது கிடையாது மரத்தடி பிடிக்கிறோம். அப்புறம் மரம் நடுறதா ரீசன் அது விட மாட்டோம் அந்த சீட் பால்ஸ் அதுதான் அதான் வெடிகுண்டு தான் ஊட்டி வச்சிருக்காங்க உள்ள. இந்த படத்துல வச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு 2000 டிக்கெட் நான் சிஎஸ்கே சொல்லுங்க அப்படியே தோத்துருவானுங்க என் பையன் கேட்டாருங்க சும்மா வச்சு கூட்டு போறீங்களா அங்க போங்க bro. ஒரு 5 hour கழிச்சு எவ்வளவு வெளிய வருவான். அவன் ticket எடுத்தா விசாரிச்சு எப்படி வந்துருவான். அவன் நல்ல ஐடியா எப்படி திரும்ப நல்ல ஐடியா போயிட்டு அவன் ஹாஸ்டல்ல பாத்துருவான் காலை வெளியே இருக்கும் தம்பி உள்ள போகலாம் 2000 தான் ஃப்ரீயாவே கொடுத்துருப்பான். சொல்ல ஆனா வெளியே டச் ஒன்ஸ் நீங்க போயிட்டா வர முடியாது போக முடியாது அது அது தெரியல bro. ஆனா எக்ஸப்ட்னா சொல்லலாம் மருத்துவங்க போறோம் அது நான் சொல்லிட்டு வந்துடலாம் 2 டிக்கெட் பிரச்சனை கிடையாது இவரு பைல்ஸ் இருக்கு அதனால மருத்துவம் எதுக்கு எதுக்கு பைல்ஸ் எப்படா கிரவுண்ட்ல உட்கார்ந்து பார்க்க வந்திருக்கேன் கேட்பாங்க எண்ணிட்டே இருந்தாரு. கால் வலிக்குனாரு. முரளிக்கு ஆட்களை எண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து கடைசி ஆசை வந்து எல்லாரும் மாலை கொடுத்துறாங்க இன்னைக்கு. அவர் கடைசி ஆசை சேர்ப்பாங்களா மேட்ச் பார்க்கலாம் ஏன்னா 2000 ரூபா போறேன் ஃப்ரீயா பாத்துறேன். 3000 நான் 5000 எல்லாம் கொடுக்கணும் வேஸ்ட் அது நாக் அவுட் ஷோ அது. ஓடு டாடா பாய் நான் லாஸ்டா போறது ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பாகிஸ்தான் பியூர் நல்லா மேட்ச் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாங்க நல்ல டிக்கெட் போது 25000 ஒரு டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் 15000 ஆ மேட்ச் ஆனது ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாங்க 37 ஹாட்ஸ்டார் வருஷத்துக்கு 1000 தான் 37 வருஷத்துக்கு 37 வருஷம் சரி நான் ரோஹித் சர்மா கேட்டீங்கன்னா ஒரு நாள் ஆரம்பிச்சு என்ன பேலன்ஸ் போயிடலாம் நீங்க. நியூ ஸ்டேப்
ஆமா சென்னை எம்ஐ மேட்ச் ஆனா சீரியஸா அதுக்கு நம்ம வந்து லீலா பேலஸ்னா பிளாக் பண்ணிருப்பாங்களா என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்ல அலோவ் பண்றாங்களா? ஏதோ நான் ஸ்டாட்ஸ் இதெல்லாம் பார்த்தேன், ட்ரீம்ல பார்த்தேன். அலோவ் பண்றாங்க, பப்ளிக் கூட அலோவ் பண்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஹோட்டல் ரூம்ல புக் பண்ணிடலாம். அதிக பேர் ஹோட்டல் புக் பண்ணி போறாங்க. சில பேர் அப்படியே வெளியில வந்து அப்படியே பாத்துறாங்க. கொஞ்சம் அலோவ் 35,000 கொடுத்து போறதுக்கு அதே தான் 35,000 இருக்குமா ஒரு நாள் ஸ்டே? 35,000 40,000 இருக்கும். ஆனா ஸ்டே பண்ண மாதிரியே போச்சு. பிளேஸ் எல்லாம் பார்க்கலாம் தூரத்துல இருந்து. கண்டிப்பா ஒரு விங்கு அது மாதிரி கொடுத்துருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சைடு போக முடியாது. நம்ம தலைவர் ஐடிசியில் போய் தங்கிருந்து பையனோட ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துருக்காரு. யார் கூட? கிரிக்கெட் தலைவர் ஐடிசியில் யார் தலைவர் யாரை சொல்றேன்? அப்படி ஓகே சரி சாரி. அவரோட ஆள் போயிட்டாங்க. ஆபீஸ்ல வந்து பார்ட்டியோட ஆளா. இந்த வருஷமா ஐடிசியில் இருக்காங்க. ஆனா பிளேயர்ஸ் ஓகே வேற டீம் பிளேயர்ஸா? சிஎஸ்கே வந்து லீலா பேலஸ் தான் இருக்காங்க. இடம் இல்லாட்டி வந்து ஐடிசில வந்து போடுறாங்க போல. நீங்க ஆடுற மேட்ச்க்கு சேப்பா வந்து விட்டுறாங்க உங்களை. ஏய் எவ்வளவு பால் வந்து எடுத்துதான் தெரியுமா? ஓடி வந்து இந்த மாதிரி பாலை போட்டா சாணி போட்ட மாதிரி போனா அந்த ஓடிலாம் வந்து எடுத்துருக்கேன். அவ்வளவு இந்த பால் இந்த மாதிரி கிடையாது. பால் பயங்கரமா ஸ்விங் ஆகுது. அவனை பவுலர் ஆக்குங்க. பயங்கரமா ஸ்பின் ஏய் பண்ணுவான். ஏன்னா டென்ஷன் ஆவற? அவரே சொல்லுங்க பாரு, பார்த்து நீ கீப்பிங் பண்றேன்ற. எதை டக்குல அவன் இருக்கான்ல கீப்பர் மொட்டை பையன். அதனால தான் அவனை கீப் பண்ணி கேட்க மாட்டான். 2 மேட்ச் கீழ் பண்ணான்னு இல்ல 2 வருஷத்துக்கு விளையாடு. ஏய் அவன் மட்டும் அவன் 2 மேட்சா? ஏங்க 10 ஓவர் நிக்கிறீங்க. ஸ்டம்ப் மேலே படுத்துறான். போன வாரம் தான் அவன் பவுலிங் போட்டு பார்த்துட்டு இருக்கான். பால் எப்படி சும்மா நார்மல் மண்ணிலே சும்மா விட்டு திரும்பி பால் அவனுக்கு. மும்பை போயிட்டு 5-6 மாசம் வேலை செஞ்சு எப்படின்னா சச்சினை ஒரு நாள் ஆச்சு பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு சச்சினோட வீடியோ பாலே வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு வச்சிருக்கான். வெளியே இருந்து கூட அவன் என்ன ட்ரை பண்ணி ஒருத்தர் போட்டோ போட்டிருந்தான். அச்சின் வீட்டு வாசல்ல போய் சாமி கும்பிட்ற மாதிரி போட்டோ போட்டிருந்தான். அவருக்கு சாமி கும்பிடுவானுங்க, ஒழுங்கா விளையாடுனா கல் விடுவானுங்க. அதெல்லாம் பைத்தியம் தான் விடுவாங்க. சச்சினை கூட நீ ஈஸியா பார்த்துடலாம். இந்த லெஜண்ட்ஸ் லீக்லாம் வந்து டிக்கெட் கம்மியாக தான் இருக்கும். ஆமா அதில் போனால் போய் நீ ஈஸியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் வந்தா ஆனா சென்னையில் நடக்க மாட்டேங்குது. ரோஹித் சர்மா அப்படியே வந்துருவான். லெஜண்ட்ஸ் லீக் கொஞ்ச நாள் தான். மாட்டேன் இல்லை நான் வர மாட்டேன். 3 வருஷம் வர மாட்டேன். வெயிட் பண்ணு. வேர்ல்ட் கப் வரையும் ஆமா 20 சொல்லுங்க ஆடுவாங்க. அதை வாங்கி தோனிக்கு ஈக்குவல் பண்ணிட்டு தான் போவாங்க. லெஜண்ட்ஸ் நான் ஒன்றும் ரெடி பண்ணுறேன். லெஜண்ட்ஸ் லீக் டிக்கெட் வாங்குற காசு சச்சினோட வீட்டு ஆடுறா டேய். கிரேட் ஷாட்ரா டேய். சச்சின் வீட்டு வாட்ச்மேன் கொடுத்தேன்னு வச்சுக்கேன். சச்சின் வாட்ச்மேன் வாட்ச்மேன் காசு கொடுத்தாங்க. தண்ணி ஒரு டீமே இருப்பாங்க செக்யூரிட்டில. லைட்டா கன்னு வச்சிருப்பானுங்க. அவன் அது இதெல்லாம் வச்சிருப்பான். ஓகேவா? நீ வந்து சஸ்பிஷன் தெரிஞ்சாலே ஒரு பட்டன் நம்பர்ல போலீஸ் நம்ம ஏன் சஸ்பிஷியஸ் அவ்வளோ மாட்டோம். ஆமாடா புருஷே நீ காசுலாம் குடுக்குறன்னு வச்சுக்கோங்க. அவங்கள போன் சொல்லுவான். நீ மூவ் ஆகலாம் அடுத்த நிமிஷம் வந்துருவாங்க. சச்சின் ரோல் அப்ப தெரியல. ஏதோ லைட்டா கன்னு வச்சிருவாங்க. ஒரே ஒரு குண்டு மட்டும் பாய் உன்னால. என்னடா ஐயோ டேய் நல்லா அடிக்கான்டா. என்னடா ஒரு பிரச்சனை? அவினே 5 ஓவர் நின்றுடா டேய். அடிக்காதடா டேய். மனசை உடைச்சிடாத. 5 ஓவர் நின்னாடா டேய் அப்பா. நவீன் அன்னைக்கு மாதிரி கிரீஸ்லயே படுத்துரு. என்னன்னு சொல்றீங்களா? அப்படிதான் ஸ்கில்றாரு குறா. டயர்டா ஆகிருக்கீங்களா? நம்மளும் சிஎஸ்கே டீம் மாதிரி ஆடுறோம் போல. ரொம்ப ரசிகரா இல்ல. யாருமே ஒண்ணும் இவங்க 2 போர்ல அடிச்சான். என்ன போடுதான் அவ்வளவுதான். போடுறானா? 10 பாலுக்கு 2 போடுதான் அடிச்சான். டேய் நீ 10ல கண்டா இருக்குடா. என்ன 10ல இருந்து தாண்டுங்கடா இன்னைக்கு. இவே இல்ல 9. ஐயோ விஜய் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு கிட்ல.
ஏய் ஒரு மாதிரி அன்னிவா ஸ்விங் ஆகுதுடா பால் மேட் அடிக்க என்ன மாட்டாங்க ஆடி என்ன வந்து பட்டதுனே எனக்கே தெரியலடா மேட் தான் இவ்வளோ சிங்கிளா நான் பார்த்ததே கிடையாது வேற யாரும் பண்ண தாரு ஓட்டி உள்ள போட்டாச்சு இந்த மணி நேரத்தில் சத்தியா கரெக்டாக இருப்போம். விக்கெட் போச்சுன்னா சத்தியா 3 மூணு ஆளே காணும்ல இந்த மந்த் ஃபுல்லாவே வந்துட்டாங்க. ரொட்டேட் சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். நாட்டில் இறக்கி விட்டாங்க. ஊருக்கு நான் இது பண்ணேன் தண்ணி ஒன்று குடிச்சிங்களா? சார் இல்லை பெரிய கேம் நானே போடுறோம். சும்மா வரத்துக்கு வா லேட் ஆகும் ப்ரோ 45 மினிட்ஸ்ல சம்திங் சொன்னான். தூங்கிட்டாரோ ஃபோன் பண்ணுவாங்க. மேட்ச் முன்னாடி ஃபோன் பண்ணேன். இல்லை இப்போ பண்ணுவான்னு கேட்டேன். இல்லை ப்ரோ வந்துட்டு இருப்பான் ப்ரோ பேசி. சும்மா 7:20 தான் ஆகுது. நம்ம 3 விக்கெட் போட்டு வந்தால் அவங்களாம் யோசிக்கிறோம். விடுங்க அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த மெனு யூ கைஸ் எக்ஸ்பெக்டிங்? சிக்கன் பார்பிக்யூ, ஃபிஷ் பார்பிக்யூ. பாம்பு கறி இந்த தடவை டிஃபரெண்டாக வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ நம்ம வாங்கிட்டோம். மட்டன் பிரியாணி பார்த்து வாங்கிட்டோம். தினேஷ் ப்ரோ தான் பேப்பர் தினேஷ் ப்ரோ தான் எனக்கு வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு வாங்கினாரு. மட்டன் பிரியாணி 900,000 எவ்வளோ பார்த்து? அவ்வளோதான் 900. மிஷினா இது சின்னதா ஆ சின்னதுல எவ்வளவு பண்ண கறி முடியும்? போடுறது தான். நம்ம இங்க இதுல இல்லையே வாக்கர்ஸ் இருக்குல்ல அதுல டோர் ஃப்ரெண்டுக்கு ரூபங்கு வாக்கர்ஸ் இருக்கு அதுல பெருசு கிரில்லே கிடைக்கும் வாங்கிட்டு போயிடலாம் வேணா. ஏர் ஃப்ரை இருக்கு ப்ரோ என்கிட்ட. அது நான் எடுத்துட்டு வரேன். அதுல ஒரு பக்கம் போடுவோம், இது ஒன்று போடுவோம். வயசுல வேண்டாம். என்னோட வந்து பண்ணலாம். ரவுண்ட் வந்து பீஸ் வைக்கலாம். கொஞ்சம் தெரியாது நான் எனக்கு பார்க்க நான் அடிக்கடி வீட்டில் வாங்கி பண்ணுவேன். வாக்கர்ஸ் தான் பெருசு வாங்கி ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கோம். எவ்வளோ வாடகை? கம்மி தான் ப்ரோ 200 இருந்து தானே இறங்கி வந்து கறி மட்டும் வாங்கணும். நல்லா போகும் நீங்க 2 பேரும் முதல்ல ஓடி போட்டாங்கல்ல போட்டாங்க அது ஃபிஷ் நிறைய கறி சிக்கன் மேல என்ன இருக்காங்களா எங்க ரெசார்ட் crocodile bag க்ரோக்கடைல் பார்க் பக்கம் தான், ரொம்ப தூரம் கிடையாது. பீச் சைடும் கிடையாது. லேண்ட்மார்க் ஆனால் ஒரு ரெசார்ட் பெருசு. நான் ஒரு பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணா உள்ளே நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம். மிடில் வந்து அடிச்சதுடா அந்த பால் இங்க சுத்தின பால் எங்க போறாங்க 4 ஸ்டிக் தள்ளி குத்தி பால் வந்து மிடில் 1 o'clock பிரியாணி செய்யறாம இருந்தா நீங்க சென்டர்ல சத்யா ஒரு 3-4 பேர் போய் இந்த வாரம் சண்டே முடிஞ்சிட்டோம். மண்டே டு குரூப் தனியா கிரியேட் பண்ணுவோம். பிளானிங் என்ன சமைக்கலாம் என்ன அதை நான் இன்க்ளூட் பண்றேன். அதுல அப்படியே பேசிடுவோம். பிரியாணி பண்ணலான்னு கேக்குறாங்க ஒரு சிலர். நம்ம நார்மலாக வெளியே தானே வாங்கிக்குவோம்மா லஞ்சுக்கு. அதுதான் ஏன் பண்ணலான்னு கேக்குறாங்க இந்த வாட்டி. பண்ணலாம். தினேஷ் பண்ணிருக்கோம். தினேஷ் பண்ணுவாரு. சிக்கன் அந்த இதெல்லாம் சத்யா கோகுல். இப்போ நான் பிரியாணி கோகுலும் பண்ணுவான். தினேஷ் ப்ரோவும் கோகுலும் பிரியாணி பண்ணுவான். நானும் பண்ணுவேன்.
நீங்க எனக்கு எந்த மாதிரி எல்லாம் மிளகா தூள். அத தெளிவா சொல்லு, நீ பண்ணுவேன்னு தெரியும் என்னன்னு சொல்லு. சக்கா அடிக்கிறான் அந்த பையன். ஒரு மாதிரி இருக்கு. லோக்கல் ட்ரெண்ட் இருக்கார்ல ப்ரோ, நானும் பிரபு ப்ரோவும் பாதி நிறைய ball. என்ன ப்ரோ ஆமா bro, திடீர்னு வந்து ஸ்பின் போடுறதுல இப்படி போட்டுறாரு, சக்கு பச்சை அடிக்கிறாரு. ஐயோ என்ன சக்கு அடிக்கிற, ஸ்பின் போடுறேன்னு வந்து போட்டாரு. யாரு அவங்க 2 பேருமே ப்ரோ முன்னாடி சேர்ல உட்கார ஸ்பின் போட்டான்னு வந்து கேட்டாங்க இன்னைக்கு. வாழ வைப்ப 2 மாடிக்கு சேர்ல உட்கார வச்சு தூக்கிட்டு போனோம். கை பயங்கர வலி. என்ன என்ன ப்ரோ ரொம்ப இதுதான். பிளேட் வச்சிருக்காங்க. என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மிட்டாய் வேணும். எப்போ வெனஸ்டே ஆபீஸ் போகும்போது மார்னிங் ஸ்கிட் ஆயிடுச்சு. அந்த பீனிக்ஸ் முன்னாடி அந்த பைசைக்கிள் இருக்குல்ல, ஜஸ்ட் ஆமா. பைசைக்கிள் எது வண்டியில அடிக்கல? அடிக்கடி இவங்க போகும்போது அந்த ரோட்ல மேடு பள்ளம் லைட்டா இருக்கும்ல, அதுல ஏறிருக்காங்க வாபிள் நல்லா ஸ்பீடா போயிருக்காங்க. ஸ்வீட்டர்ல தான் ஒரு தொல்லை, சின்ன டயர் இருக்கு. த்ரோதான் படிக்காம ரீசன் வந்து மார்க்ஸ் எப்பவுமே ஆக்சிடென்ட் அதே கொடுக்கும், அதான் பிரச்சனை. அது வந்து அப்படி கொடுக்கவே கூடாது, எங்க கொடுக்கணும் அங்க கொடுக்கணும். அதுவும் எஸ்பிபில இருந்து 200 ரூபாய் அலவன்ஸ்க்காக சீக்கிரமா அதில் போய் லாகிங் பண்ணி இல்ல பிளேட் வைக்கிற மாதிரி ஆச்சா? போயிட்டு வச்சாச்சு. லேட் வைக்காம எதுவும் வந்து பண்ண முடியாது bro. அது மெயினா இந்த இடத்துல ஹெவி வெயிட் போற இடம்ல அது நல்லா இதாயிடுச்சு. அது வச்சாதான் உங்களுக்கு சேரும். இப்படி வந்து எடுத்துருவாங்களா நல்லா ஆனதுக்கு அப்புறம்? வேணா அப்படியே இருக்குன்றாரு, அது ஒன்னாவதுன்றாரு. வேணும்னா 2 வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் அப்புறம் ஆமாமா. நம்ம அப்படி வச்சு சேர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்துருவோம். இல்லைன்னா எடுக்கணும் கம்பல்சரி இல்லைன்றாரு. என் வீட்டுக்கிட்ட போனேன், போகிறப்ப இந்த ஃப்ரெண்டில் ஒரு பொண்ணு போச்சு, படத்தெல்லாம் போட்டுட்டு டேர்னிங் திரும்பணும், ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக இதுதான் இருந்துச்சு. அதில் இறங்கினோட பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே முறுக்கி கீழே விழுந்துச்சுங்க. ஸ்கூட்டர் அப்படிதான் bro ஆகும். ஒரு வந்து கேட்குறான், ஏமா எல்லாம் போகிற ரோடு தரப்பா, நீ எப்படிமா விழுத? அது அந்த ஆக்சிடென்ட் நிறைய கொடுப்பாங்க, அதுதான் தப்பு. எங்க குடும்பம் கொடுக்கணும் பயத்துல அப்படியே அதுதான் பயத்துல பிரேக் ஆகி போகாது, ஆக்சிடென்ட் தான் போகும். நான் அவங்க உட்காந்துருக்க போய் தூரத்துல போயிட்டு இருக்கேன், அப்படியே மூஞ்சி ஃபுல்லா ரெட்டா இருந்தது. அப்படியே உட்காந்து அப்படியே கத்திட்டு இருந்தாங்களா, எனக்கு பார்த்தோன்னே என்னடா இதுன்னு பார்த்து என்ன கத்திட்டு இருந்தாங்க ரோட்ல உட்காந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. மூஞ்சி ஃபுல்லா இந்த பக்கம் ஃபுல்லா தேய்ச்சி அந்த ஹெல்மெட் வேற கீறி இருக்கும்ல அந்த கிளாஸ். நல்லா ரொம்ப இன்டீரியர் போல வெறும் ஸ்கின் ஒன்லி ஃபீல் ஆயிடுச்சு. நல்லா இதா எடுத்துட்டாங்க. கால் தான் போயிட்டு அவங்க வலிக்குனால நான் இது வரைக்கும் போட்டிருந்தாங்க, தூக்க முடியல. இந்த இடத்துல டைட்டா போட்டிருந்தாங்க. வலி வச்சு அப்படியே உள்ள போயிடுச்சு. ஐயோ அவங்க கிட்ட சொல்லுங்கடா இது இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாளாங்கண்ணா அப்போ பெங்களூர்ல வந்தாங்க ஈவினிங் வந்தான். டூ வீலர் கைட்ஸ் கொடுக்குது, அவங்க நல்லா ஓட்டுவாங்க, நல்லா ஓட்டிட்டாங்க. நல்லா ஓட்டுறது இல்லைங்க, எல்லா ரோட்லையும் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏதோ லேட் ஆயிடுச்சு போயிட்டாங்க. நமக்கு ஒரு பயம், சில பேர் நம்மளே எடுத்து விட்டுருவாங்க. கார் அது மேல ஓட்டுக்குங்கப்பா, நட் ரோட்டை நிறுத்தி வச்சுக்குங்க, போயிட்டே இருக்கு. திடீர்னு கார் ஓட்டுல ஏற்றி சார் அந்த போட்டுருக்காங்களா, எப்படி ஓட்டுது என்ன ஏதுனே கிடையாது, எங்கடா போய் இடிச்சிட வேண்டியதுதான். மேடு ஏறப்போ ஒரு பொண்ணு யூட்டர்ன் போடுது, வேகமா யூட்டர்ன், பக்கத்துல பிரியாணி கொண்டாடல, தண்ணி கோச்சு நரணி மொத்த வெந்திரி பிரியாணி முன்னாடி பிரேக் அடிக்குது, அவன் வாசல்ல இருமா இருமா அப்படின்னு மாஸ்டர். சாதாரண ரோடு தான் மேலே ஏறுது, பொறுமையாக நின்று கிராஸ் பண்ணி வர வேண்டியது. டக்குனு ஆட்டோ வருதுன்னு வந்துச்சு வேகமா, அவ்வளோதான் வெந்திருக்கிற அந்த கோழி மாதிரி அது. அதெல்லாம் வாங்கிட்டு சொல்றேன், நீ ஆட்டோல போய் 1 லட்ச ரூபா பரவாயில்ல, ஆயுசு ஃபுல்லா ஆட்டோலே போ, டூ வீலரே கேட்காத. உங்க அப்பாவுக்கு இந்த ஆட்டோ நீங்க எப்படி சார் கண்டு வச்சு என்ன வயசு? 48 48 வரா. 30 வயசு ஆட்டோ ஹிஸ்டரியே இல்ல, எந்த இதுமே இல்ல அவருக்கு, எந்த பழக்கமும் இல்ல, எதுவுமே இல்ல. அதுதான் எதிர்ப்பு கம்மி. இவரே அட்மிட் ஆகி நெஞ்சுவலி வந்தோடனே இவரே போயிட்டு அப்போலோல இவரே அட்மிட் ஆகி உங்க வீட்டுல இருந்து வரதுக்கு முன்னாடி இதுவே பண்ணி வச்சுட்டாங்க, கண்டு வச்சு ப்ரொசீஜர் ஃபோன்லயே கேட்டாங்க பர்மிஷன். இவங்க போகும்போது அவர் கண்ணே முடிச்சுட்டாராம், எல்லாம் முடிஞ்சு. இன்னும் 1 hour லேட்டா போய் இசிஜி எடுத்துருந்தா கூட அந்த ஆயிட்டாலே எதிர்ப்பு கம்மியாயிரும், அதுதான் பிரச்சனையே. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது.
முரளி அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வாரத்தில் பூசாரி கனவுல எனக்கு கனவு இன்னைக்கே போறோம் மாஸ்டர் பாஸ் பண்றது பிளேட் நிஷாந்த். இவன் வரமாட்டான் ஸ்டார்ட்டுக்கு. சென்டர் வச்சிருக்காங்களா? என்ன சொன்னீங்க? சென்டா அப்படின்னா அந்த பிளட் பிரஷர் இருக்குல்ல, நான் நார்மல் பண்றதுக்காக இங்க இந்த நர்வ்ல வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். நிஷாந்த் 9 ரன்னு, இன்னும் 1 ரன் கடக்கணும். அவன் இன்னைக்கு நம்ம 9ல கண்டா இருக்குது. இதெல்லாம் நீங்க சொல்றீங்க தப்பு இருக்கு. அது தப்பு இல்ல. அவசரமா பேசுறாரு. 1 ரன் கடப்பானா? கடப்பான். போன் அடிப்பான் பாருங்க. நம்ம டீமுக்கே நீங்க 9 கண்டோம். போன் அடிப்பான் பாருங்க. கவலைப்படாதீங்க. தாண்டிக்கா என்ன நினைக்கிறோமோ நடக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு கோடி வரணும். எங்க வருது புறம்போக்கு 49 ரூபா போட்டு 1 கோடி வெயிட் பண்றியா? புறம்போக்கு போட்டீங்க ட்ரீம்ல வரும். ஆக்சன்ஸ்ல நீங்க போடுவீங்க அதுவா? சும்மா 49 1 கோடி சும்மா 1 கோடி கொடுக்க மாட்டாங்க. நான் உன்னை நீ பொண்ணா இருந்தா கொடுப்பானு உனக்கு கடத்தின்னு போய் பொண்ணோட கொடுக்க மாட்டாங்க. 11 பேர் அன்னைக்கு வந்து ஆடணும் ஒழுங்கா. அப்பதான் அவனால வின் பண்ண முடியும். 11 பேர் ஆடணும். அதுல எவன் நல்லா ஆடுறானோ அவனை கேப்டன் வைஸ் கேப்டன் இப்படிலாம் சும்மா 20 டீம் போடுறாங்க. எவ்வளவு பேரு அப்பமாது ஒரு கோடி ரூபாய் வந்துருமா? நீங்க அந்த நான் கான்டெஸ்ட் போடுவேன். ஓகே. ஐயோ யார் நிஷாந்த்? நிஷாந்த் அப்படியே ஆடியா. கமாண்டா நிஷு டீம் 50 பாய்ஸ். இது பாருங்க. நான் தலைவரே ஓகே. நம்பி கூட இருப்பேன். நல்ல ஸ்கோர் வரும். போன வாரம் தான் டயட் என்ன, இந்த வாரம் வடையை சாப்பிடுங்க. வரல முடி. யாரு? நான் ரைஸ் மட்டும் தான் சாப்பிட மாட்டேன். ஏன் அதுக்கு நீ ரைஸ் ஏன்னா வடை சாப்பிடலாம். அப்புறம் சாப்பிடுவோம். இல்ல இங்க தான் மொபைல் வச்சு தான் போறோம். உள்ள போன கூட ஐபோன் மாதிரி இருக்காது. சார்ஜ் ஃபோன் மாதிரி சொல்லுவது. ஐபோனோட இதுதான் எல்லா ஆப்லயும் அதான் அடிக்கும். டிஃபால்ட்டா தான் இருக்கும். எப்படி அதான் அடிக்கும். சொல்றா சிசிஏ தான்டா. பழைய சிசிஏ தான். 3 கிலோமீட்டர் இருக்குங்க. இல்ல பழைய சிசிஏ 3 கிலோமீட்டர் இருக்குமே. வால் பிளேட் நிஷாந்த். அந்த இதெல்லாம் எடுத்துட்டானுங்களா முதல்ல ஒரு அந்த அந்த டக்கவுட்ல மேல பொறுமையா சாப்பிட்டே சொல்லு. அடிச்சுக்க போகுது. பொறுமையா சொன்னாங்க. ஓனர்ஸ் மாறிட்டாங்க. வேற ஒருத்தர் கை மாறிடுச்சு. அதான் எனக்கு இந்த மாதிரி போட்டுட்டான். கடை இருக்கும்ல கேண்டீன் மாதிரி வச்சிருப்பாங்க. வருது முடி. நாலு கலர் ஜண்டா போட்டான். நைஸா போடலாம். பாத்தியா முத்தன் சாப்பிட வேஸ்ட் பண்ற பாத்தியா. வடை கொடுக்குறேன். நீ பிஸ்கெட் கொடு. ஒரு பிகர் கொடுக்க போடுங்க. நான் எக்கு சாப்பிட்டு அந்த எல்லோ இருக்குல்ல ஐபோன்ல கொண்டு போய் கார்னர்ல கொடுப்பேன். அது வச்சு அந்த கார்னர்ல போய் நின்னாலும் ஒரு 10 காக்கா வந்து கம்பெனி வரிசையா உட்காந்துருக்குங்க. நீ காக்கா மாதிரி இல்ல
நான் காக்கா வேணும்னா கூட பரவாயில்ல, அது காக்கா ஆச்சுன்னா முட்டை காக்கா. பரவாயில்ல, காக்கா ஆண்டே மட்டும் தான் இருக்குது. காக்கா மொட்டை காக்கா தான் முடியல அந்த கண்ணை. இவர்தானே ப்ரோ சக்கு அடிக்கிறார் நல்லா. ஃபீல் பண்ணியா நவீன்? அது ஒழுங்காக தேவையில்லை. அதுதான் நான் ரன் நல்லா நவீன் ஒரு 4 எடுக்கலாம் பாரு. அதான் அடிக்குது. லேட் போய் இதுல குக்கீரவுல ஏஐ வச்சு இந்த மாதிரி பாலுக்கு பால் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி இங்கிலீஷ் கமெண்ட்ரி யாராவது ஒரு வாய்ஸ்ல வச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏஐ கமெண்ட்ரி அந்த நாயெல்லாம் போட்டு இப்போ ஒரு வாய்ஸ் வருதுல்ல, அப்புறம் அந்த மாதிரி தான் வரும். அப்படியே நாயெல்லாம் போட்டு வருமே ஒரு வாய்ஸ். எல்லா இடத்துலயும் அதான் போடுறாங்க. அது செம்ம சிரிப்பா இருக்குது. அந்த மாதிரி போட்டுக்கலாமா? முரளி பேசுறேன், முரளி கொஞ்சம் போட்டதுல பேச விட்டுலாமா? நல்லா இருக்கும் கமெண்ட்ரி. கவாஸ்கர் வாய்ஸ்ல என் வாய்ஸ்ல சூப்பர் வாய்ஸ் அடங்கு. அதுக்கு காதே கேட்காது. அப்படின்னு தேன் பெரிய சைடுறாரு போயிட்டு என்ன சொன்ன நீ? ஏதோ சொன்ன இங்கிலீஷ் சொல்லிட்டோம்னா சாரு கவனிக்காம பேசுறோம். சரி போங்க. டேய் நீ அந்த இந்த கால அட்டெண்ட் பண்றியா? சுந்தராவோட சுந்தரா டிராவல்ஸ் கிளைம்ப் அட்டெண்ட் பண்றியா டெய்லியும்? நான் என் காலத்துக்கு மட்டும் டைம் வராது. இது வர ஊரக எனக்கே 8 ஹவர் வேஸ்டா போகுது. சரி நேற்று 2 தடவை போனேன். இன்னைக்கு காலையில் ஒரு தடவை. டேய் சாயங்காலம் வந்து தூங்கிடுது. 6 மணிக்கு தூங்கிடுது. தொடர்ந்து நைட் ஷூட் போயிட்டு தோனி நிறைய 10 தான் சேப்பால் மாதிரி விளாடுமா? நைட் ஷூட் பார்த்துட்டு நான் வந்து பட்டேன். அப்படியே நீ செத்துடலையா அங்கே ஆஃபீஸ்க்கு? ஒரு சலாசு வாங்க. 9 மணிக்கு நைட்டு நெக்ஸ்ட் ஈவினிங் 6 மணிக்கு வந்தேன். படுத்து அப்படியே வேலை செய்யறேன்னு உனக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை. அப்புறம் எனக்கு ஒரு 4 மாசம் நீ வந்து சும்மா கூட இருந்து நீ வேலை தேடு. நல்ல கம்பெனியில் போய் சத்தியமாடி சேர்ந்துருவேன். கால் சீரியஸில் வந்தது மாறி தோலை சும்மா இந்த ஆஃபீஸில் கால் பண்ண எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு போகல. இப்படிதான் டிலே பண்ணுவேன். இது டெக்ஸ்ட் மெசேஜ் உனக்கு தான் ஒரு கமிட்மெண்ட் இல்லைங்க. நீ 4 மாசம் டைம் எடுத்துக்கல. நீ வந்து வேலை செய்யலாம். ஏன் வீட்டில் உட்காரு? சுத்தினே பைக் எடுத்துக்கிட்டு ஒன்றும் வரல. ஒரு ரவுண்ட் முடிஞ்சது. அடுத்த ரவுண்ட் வெயிட் பண்ணுங்க. கொம்முன்னு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்கள பார்த்துட்டுருவாங்க. பேங்கிங் நடப்ப ஆமாப்பா 90 ஒத்து மட்டும் பாடிக்கு தான் ஒத்து சொன்னான். 90 ஒத்து மட்டும் சொல்றான். சரி நான் திருப்பி பாடி சொல்லிட்டு தான் அதான் பேப்பர் போடுறா. யாரா பார்த்துலாம் பார்த்துலாம். ஏய் அதான் நீ பேப்பர் போட்டு வந்து தேடு. அப்பதான் உனக்கும் வந்து ஈஸியா இருக்கும். இப்போ அதுவும் லோனிங்னு கட்டுறனா நீ வந்து பயப்படலாம். அவங்க இது நீங்க நல்லா தெரிஞ்ச பேங்க் தானே விட்டுருவான். 2 வரைக்கும் என்ன விட்டுருவான். இதுதான் கஷ்டம் தான். அப்படின்னா ஆஃபீஸோட பாலிசியும் இருக்கு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு பையன் அப்போ தான் 90 காசு போட்டான். ஓகேவா? திடீர்னு வேலை கழிச்சு அதில் விட மாட்டேன்ட்டாங்க. 5 வச்சு போட்டு அப்படியே பார்த்துட்டான் கொடுத்துறாங்க. இந்த போப்பா நீ நீ என்ன பண்ணுவேன்? நான் நெஞ்சு போய் உண்மையிலே அவங்க கொடுத்துருந்தாங்க. நீ போறப்பா நீ போடுற தாவி என் ஒய்ஃபு கற்றுது. என் பசங்க ஏதாச்சும் நீ நெக்ஸ்ட் வெளியே போய் ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணக்கூடாது தெரியுமா?
ஏய் ஷாட்ரா நவீனே ரெண்டு போலாமே நவீன் வா வா வாடா வாடா இத நான் பே பண்ணி போறேன் 90 நாள்னா அநியாயம். இல்ல, இல்ல. எந்த ஊர்லயே pay வந்து பண்ணிட்டு வந்து போற அப்படி option பண்றாங்க. இருக்கு. pay இந்தியா பண்ண தான் option இப்படி வந்து இப்போ அடிமை மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கேட்டா கொடுத்துருவாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அங்க வெளிய கடை கஷ்டம் இருக்கு. அது கொடுத்துருவாங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணல. நான் யார் வந்து எவ்வளவு போஸ்ட் இருக்கு. இப்போ நான் ஜாயின் பண்ணல. அந்த அம்சம் வருவாங்க. கனடா அதான் full கஷ்டம் training பண்ணுவாங்க. ஏன்னா அது தெரியும் நான் ஓன் நான் ஜாயின் பண்ணி ஒரு அவங்க அதான் என் லீடவன் அவன் பாத்தீங்கன்னா அவன் 1 வீக் பிஃபோர் தான் சொன்னான். ஒன்னும் 2 வீக்ஸ்ல அதெல்லாம் அப்படிதான். விளையாடுறாங்க. அதே இந்தியால நாங்க ஒர்க் பண்ற அதே கம்பெனி இந்தியா பாலிசி பாத்தீங்கன்னா 60 டேஸ்ல வேலை. அவரே சொல்றாரு நல்ல வேலை நான் பாடுறது இது அவங்களுக்கு நான் ஒண்ணு நம்மளுக்கு நான் ஒண்ணு. எல்லாம் ஒரே வேலை தான் செய்யறோம். அதனால நோட்டீஸ் பீரியட்ன்ற கான்செப்டே கிடையாது. ஒரு வாரம் 2 வாரம் அவ்வளவுதான். வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பி யூஎஸ்ல தானே எல்லா கண்ட்ரிலயும் ப்ரோ நம்ம 15 days தான் ப்ரோ 15 days are immediate. Business கார பண்ணுங்க. சூப்பர்டா நான் இது போன் பண்ணிடுறேன். ஆமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாம் ரொம்ப பிடிச்சா சிஎஸ்கே மேல ஆயிடுவோம் ரோல் பண்ணு பிராக்டிஸ் பண்ணு இந்த வாரம் ரெண்டுமே பிராக்டிஸ் அது மாத்திட்டியா 2.4 நான் 2.1 அப்படியே இன்னும் 2.4 இப்போ 2.4 டீம் பண்ணா இன்னும் அப்படியே ஒரு அட்டாக் பண்ணு கோல்ல படிச்சாச்சு கண்டிஷன் சட்டமாக இருக்கு சார் வேணும் பால் பக்கத்துல ரைட்ல போச்சு நீ ஸ்டார்ட் பண்றா கார்ல பட்டு கார்ல பட்டு அந்த தெரியாது ஆனா பின்னாடி வந்து ரைட்ல போச்சு அதான் ஊரு கார்ல இதுல சார்ஜ் பண்ண போறா 10 வச்சு ஆஃப் ஆயிடுது ஸ்டார்ட் பண்ணது இல்ல அப்ப அச்சினது வராது அது டிஸ்டன்ஸா இருக்கும் அடிக்க போய் உட்கார்ந்து கொடுப்பாங்க ஏய் நம்ம லைன் நோவா கை காட்டுங்க நம்பிடணும் ஃபர்ஸ்டே காமிச்சிட்டான்டா கண்ணு தெரியும் காமிச்சான் நோபால்னாவே ஃப்ரீட்டு தான்டா வீட்டு கை சிப்பு காட்டுறாங்க அது அழகா வச்சுட்டே இருக்குது மாட்டேன் போல நான் உள்ள நல்லா இருக்கா ரெண்டுமே இருக்கு செகண்ட் வந்து லேடிஸ் உள்ள போகணும் ஆனா ஸ்பெஷல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் சுத்தா தான் வரும் அழுகுறப்போ அது இதுதான் இதுதான் ஹேண்ட் சொல்லு என்ன இருக்கு ஒரு அப்படியே ரொம்ப அந்த கலை க்ளீன் இன்னும் உமர் இருக்காருப்பா முப்பது எடுத்துங்க இந்த பக்கம் தினேஷ் இருக்காருப்பா ஓப்பனிங் 80 வச்சு கொடுத்தவரு ஒரு 30 ரன் எடுத்து வைங்க 60 ரன் தினேஷ் 30 இது முரளி இவ்வளோ இருக்கான்ப்பா நிதிஷ்குமார் ரெட்டி வேற அவன் ஒரு 30 90 ரன் எடுத்து வைங்கப்பா அவ்வளோ நேரம் அவங்க நீங்க என்ன சொல்றீங்க உள்ள பாம்பு இருக்கா போட்டேன் பாம்பு இல்லை போயிட்டு போங்க நான் பார்த்தேன் தண்ணி பார்த்து பாம்பு இல்லை
தண்ணி ஊற்றி பார்த்தோம் பாம்பு ஏன் பாம்பு கலந்தோடனே பாருங்க எங்க உட்காந்துட்டு போறாங்க பாம்பு கூட என்ன போறீங்க எனக்கு ஏன் அவனை உட்காந்துட்டு போற பாத்தியா செத்துடு அப்படியே எடுத்து வாடா தண்ணி வரலாம் தொடச்சிக்கோ ஐயா அவர் எத்தனை வண்டியில கல்ல வேணாங்க குச்சிடும் இலை குச்சிடும்னா விட்டு போயிருக்கோம் bro, ஒரு மேட்ச்ல அடி பிடிக்கிற இலை எடுத்து வாங்கி கவர் வச்சு பா 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 நீ நல்ல ஃபீலிங் என்ன எங்க ஓடுறாரு இது நல்ல சாடப்பா காணி தான் ஓட்டுங்கம்மா போடு என்னாச்சு உடம்பு மாமூல் ஆபரேஷன் வாமா பண்றேன் ஓவருக்கு 50 இருந்ததுடா 100 இப்போ எவ்வளோ இருக்கு 10 ஓவருக்கு 60 இருந்து நவீனே ஒரு போறதா இவங்க போ 5 over 38 bro. நீ நம்ம டார்கெட் வந்து சிஎஸ்சி ஆக்சுவலி நம்ம தாங்க ஷாட் போவா போறோம் கை வலிப்பாங்கல எல்லாரும் இங்க இருப்பாங்களா நேரில் பண்ணேன் அவனே ஃபீல் பண்ணியிருக்கான் அவனை போய் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து கேட்டுக்காரு வெயில் அடிக்குது படுக்கலாமா இன்னைக்கு பிரியாணி எல்லாம் பண்ணிட்டீங்க போனா நல்லா சாப்பிடுங்க வேற லெவல் ஃபுட் அப்படியே பார்பிக்யூ சைடுல பிரபு ப்ரோக்ரியேட்ல நல்ல பிரியாணி சூப்பர் அது இருந்தாலே போதும் அதுல எல்லாமே பண்ணிடலாம் என்ன பண்றா டேய் உமரா டேய் தூங்கிட்டா அப்பள போஸ்ட்ரா உங்க பாறா அப்ப ஏர் ஃபயர் வருதம்மா அப்போ ஒரு பிரபு ப்ரோ ஒரு ஒரு பாறை கடிச்சத புண்ணு வந்துச்சுமா வருவல் ரைட் வாடு காவுச்சு காடு என்னோட பெட்மன் தெரியல உங்களுக்கு என்று உயிர் முக்கியம்ல உயிர் முக்கியம் அதனால மட்டும் அதே காணது அவங்களுக்கு பழத்தை கூட சொல்ல மாட்டாங்க கீழே வச்சு கேட்க போறாங்க விக்கெட் பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கு என்ன திரும்ப திரும்ப திரும்பி நீங்க அவுட்
ரோடு மாதிரி அப்படிதான் அதே கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஸ்பைக்ல அதே மெயின் பேட்ஸ்மேன் விராட் கோலி ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பவுலர் தான் ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. குடிங்க தண்ணி தானே என்ன சாந்திரே கிண்டி விட்டியா? ஆமா நான் இப்போ தோனி 7 விக்கெட்ஸ்க்கு அப்புறம் தான் போனேன். ஓ எவ்வளோ காசுங்களா? எவ்வளோ காசுங்க? நான் தான் சொன்னேன். இங்க நின்றுட்டு இருக்காருன்னு தான் சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க? 100 ரன் வரணும், நீங்க விக்கெட்லாம் போக சொல்லல. இருக்கு பாருங்க. டீம் ஸ்கோர் 100 வர வைக்கல. ரொம்ப வெளியே போனப்பா. சொன்னீங்க. வைடு சரியா ஃபர்ஸ்டா போயிருந்தேன். அது வந்து நான் சனியா நேரம் அவ்வளோ ஸ்கோர் 60 உள்ள போகும்போது என்ன இருந்துச்சோ தண்ணி நீங்க ஃபாஸ்டா வரலன்னு தெரியுங்க. நீங்க ஸ்லோவா வந்தீங்க. ரன்னும் ஸ்லோவா. இன்னும் இன்னொரு போய்ட்டோம். 67 தான. யோ நான் ட்ரிப்பா போறேன். உமர் நான் உள்ள பேட்டிங் போறதுக்காக சொல்றாரு. அவ போயிட்டு நான் வீடியோ வந்துட்டேன். ஏய் எம்பர் பொண்ணு ஆறா போயிட்டு அவரோட பேக் இது. எங்க வீட்ல எல்லாரும் முடிச்சு இருக்கோம். அப்பா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் பேக் இது அம்மா இல்ல நம்ம ஊர்ல இல்ல. நம்ம ஊர்ல எல்லாம் டீல் பண்ணிட்டு இது அவன் பேக் அதான்டா டேய் அர்ஜுன் தாஸ் தான் எல்லாரும் சாரி சொல்லிடுறான். நல்லா பண்ணிடுறான். அவன் நல்லா பண்ணனால தான் கொஞ்சம் போர் அடிக்காம போச்சு படம். அவன் கொஞ்சம் சொலப்பி பிஞ்சா பண்ணியிருந்தானா விஜய் படம்னா வந்து வில்லன் பேசினே இருப்பாங்க. நல்ல டிஸ்ட் நிறைய டிஸ்ட் நல்லா இருந்துச்சு. இன்டர்வியூ டிஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதாவது எதனா கொஞ்சமாவது ஸ்டோரி இல்லதான். ஸ்டோரி வேணும்னா விடாமச்சு பாருங்க. அத பாருங்க, அதெல்லாம் இத பாருங்க. நான் படம் புடிச்சு தான் பண்றேன். மோகன் தேட்டர்ல ராங்கபத்தி சண்டை இருந்துச்சு. ஒரு படம் ஃபர்ஸ்ட் அந்த ரிவ்யூ கீழே எங்க படத்துல கதையே இல்ல. அப்புறம் படம் நல்லா இருந்துச்சு. மாசால படம். இந்த படம் எப்படி இருக்கு? படம் பாசா இருக்கு. இப்படி எடுத்தா அப்படி சொல்றீங்க. ஆமா இல்ல. படியில இருந்து எல்லாரும் கேட்கறது. இன்னொரு யூடியூப் ரிவ்யூ வந்து ஒரே வியூஸ் வரும். ஒண்ணுமே இல்ல. அவன் எவ்வளவு வீடியோ போட்டிருப்பான்? ஒரு வீடியோ போட்டிருப்பானா? எவ்வளவு படம் நல்லா இருக்கும்? எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்ன படம் இந்த டிராகன் படம் சொன்னா நல்லா இருக்கு. ஒண்ணுமே நல்லா இருக்கு. ஆமா நிறைய நல்லா இருக்க படத்துக்கு என்னன்னா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒர்க் ஆகாது. லாங்குவேஜ்க்கு அப்புறம் அஜித் வந்து நல்ல விஜய் ஃபேன் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். நான் தேட்டருக்கு போனா 200 டிக்கெட் மட்டும் ஆகும். செலவு 1500 ஆகும். படத்தை என்ஜாய் பண்ண தான் பார்க்க வருவாங்க. யாரும் லாஜிக் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு விடாமச்சு போய் நல்லா இல்லைன்னு அப்ப நானே பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் அதான் சொல்றேன். போனது தெரியல.
சம மாசம் கட்டிடுறாங்க ஒரு ஒரு சீனுக்கும் ட்ரெஸ் வேற வேற ட்ரெஸ் ஒரு சீனுக்கும் அவங்க செதுக்கிடுறாங்க. சிம்ரன்லாம் வந்திருக்கா சிம்ரன்லாம் செம்மையா இருக்கா பாருங்க. தெலுங்கு ப்ரொடியூசர் காசு பிரச்சனை இல்லை. அந்த சட்டை 1 லட்சமாமே டிராகன் கட்ட. அவன் விஷ்ணு 6-7 சட்டை போடுவாங்க அந்த படத்துல. வைஃப் அனுவர்தன் விஷ்ணு வைஃப். அதான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பில்லால தூக்கி விட்டா இல்ல அவதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலதான் தூக்கி விட்டா. அஜித் அம்மா ஸ்டைலிஷா வில்லால இருந்து அஜித்துக்கு வந்து அனுவர்தன் தான். ஷார்ட் நிஷோ போட்டு இந்த படமே சேஞ்ச் இல்ல. தாறுமாறா ஆக்கி விட்டா ஸ்டைலா. அது நல்லா அதுக்கு காஸ்டியூம் மத்த படத்துல வந்து அஜித்துக்கு மட்டும் இந்த படத்துல எல்லாருக்குமே வரும். செத்து சோட போனான்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. நல்லதான் எடுத்தாங்க பேரு வீரம். ஓகே அடுத்த படமும் அஜித் தான். இல்ல அது ரியாக்ஷன் அடுத்து இல்லையே படத்திலே தனுஷ் சொல்லிட்டாங்க. அடிக்க மாட்டான். தனுஷ் ஒரு பெரிய லாஸ்ட்ல அஜித் ஒரு கார்ல வருவாங்க. ஆமா AK போட்டு 64 போட்டு 2026 போட்டுருக்காங்க. அடுத்த படம் தான் 64. தனுஷ் அடிக்க மாட்டான். அப்படியே ரிவர்ஸ் வழியா குடும்பத்தை தனுஷ் கூட மீட்டிங்கே நடக்கலையா அதுக்கப்புறம். அவன் சென்னைக்கு வந்தோடனே தனுஷ் மீட் பண்ணதான் இருந்துச்சு. ஆனா அப்புறம் கிளம்பிட்டான். அவன் அடுத்த மாசம் செம பிஸி. அவ்வளோ ரேஸ் இருக்கு. அக்டோபர் 12 தான் முடியும். நவம்பர் வரைக்கும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோ சூப்பரா நடிப்பான். அது ரிலீஸ் ஆகுது அங்க கார் ரேஸ் காரை பார்த்துட்டு சூப்பர். பிடிச்சி முடிஞ்சிட்டாங்க தேட்டர்லாம். என்ன செலிப்ரேஷன் பேனர் கேலரி எல்லாம் திருப்பி ஈவினிங் பிளேட் சொல்லவே வேணாம். காசு இல்லை என்னாச்சு? காசு டிக்கெட்டே கிடைக்காது. உட்லைன்ஸ்ல பா ஜிம் போறணும் இல்லையா நம்ம பண்ணலாம். காசு கிடைக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ஷோ போல ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் நாங்க ஆன்லைன்லயே டிக்கெட்டே 400 ரூபாய் ஏஜ் அட்மிட் பாப்கார்ன் அப்படின்னு போட்டாங்க. ஆனா எதுவுமே தரலையா. அது எப்படி கொடுப்பீங்க நீங்க? அவ்வளவு கூட்டமா இருக்கும். என்ன பண்ணுவாங்க? சும்மா டிக்கெட் காசு இந்த யாரோட கூட்டத்துல வந்து கேட்கவும் பண்ணாங்க. வண்டியை கொளுத்தி விட்டு இதெல்லாம் எங்க கிடக்குன்னு தெரியல. நான் சொன்னேன் பெட்ரோல் என்ன கம்பி எல்லாம் வேணும்டா விஷபாய் முன்னாடி. அதெல்லாம் எங்க கிடக்குன்னு தெரியல. விஷயம் பண்றதுல சூப்பரான படம். ஏன் அவன் மாசம் நினைச்சுன்னா வேற மாதிரி போயிடுவான். அவன் தானே கேரக்டர் மாறுறது. சமூக இப்ப அடுத்த படம் ஆதித்யா மேற்கொண்ட பாரு மேற்கொண்ட பாரு அதான் சொல்றேன். ஆக்சுவலி அதுதான் யாரா அப்படியே அப்படியே வாங்கிட்டு அப்படியே விஜயகாந்த் 10 பேர் வந்து விஜயகாந்த் பக்கத்தில் அடிப்பான் பாரு. அதை பார்த்து பயந்து விஜயகாந்த் பக்கம் அதுதான் 10 பேர் அடங்கும். ஏன்னா இவன் காசு கொடுத்து எதுவுமே அப்போது கிடையவே கிடையாது. அதனால அந்த ஃபேன்ஸ் வந்து லாயலான ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் ஆர்டிஃபிஷியலாக தான் கிடையாது. தண்ணி ஊற்றி பொறுமையாக போறியா? ஹெல்மெட் அங்கே பக்கம் போகலாம் இந்த பக்கமே தெரியுமா? வெளியில் வந்து சடங்கு இருக்கும். தாம்பளை இல்லை பணத்தில் போயிருக்காரு. இதுதான் தோல் போடாதே மெட்டீரியல். அது எதுவுமே கிடையாது. அதான் பிளம்பு நான் சொல்றேன். பொறுமையாக ஆட வேண்டியதானே உங்களுக்கு? இதுதான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய கேப் இருக்கு. அது ஏன்னா அவசரப்பட்டு ஈஸி ஷார்ட் வச்சுக்கலாம். லெக்ல நீ ஆடவே மாட்டேன். ஆஃப் தான் ஆடுவேன்.
நல்லா மாற்றம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். என்ன வெளியே 10 ஓவர் இருக்கா, அதனால தான் நான் போனேன். அதை யூட்டிலைஸ் பண்ணாம அவுட் ஆகணும். யூட்டிலைஸ் பண்றது விக்கெட் விடக்கூடாது, டக்கு டக்கு அவுட் ஆகிடும். வச்சு பொறுமையா வைக்கணும். அந்த மாதிரி அவன் நினைக்கிறாங்க சாட்டர்டே என்ன பிளான்? மேட்ச் முடிச்சிட்டு ரெசார்ட் போறாங்க. என்ன மேட்ச் நமக்குள்ளே? இல்ல 2 நல்ல ஐடியா தான். ஃபர்ஸ்ட் யோசிச்சோம் ப்ரோ, அப்புறம் எல்லாரும் வருவாங்கன்னு தெரியாது. ஃபுல் டே அப்புறம் ரெசார்ட் வரணுன்றதுக்காக ஒரு டேரக்டா ரெசார்ட் வரணுவாங்க. கணேஷே போற டேட்டா வரும். ஆனா 10 மணிக்கு டோரம் போட்டு வரும். தொண்ணூத்தாறு மீதி இது 4 ரன் பச்சிக்கிறோம். மீதி 96 வயசு. இல்ல வரும்ல கால் வலிக்குது. கழிச்சு போறான். பாவம் என் தலையில சொன்னாங்க. வேற யாரும் கூட என்னடா நீ கேள்வி கேக்குற? அது உங்களுக்கு போட்ட மாதிரி எல்லா மேட்ச் ஆரோ இறங்கி முக்கியலடா. என்ன இருக்கு குளிக்குறோனே. கணேஷ் உண்மையா கிடைக்கலடா. பாவம் ரொம்ப கடுப்பாயிட்டாரு போல இருக்கு. போட்டு சொல்லி வாங்குறாரு. அது வந்துடா. ரெண்டு பேரும் வீடியோ ஃபுல்லா பார்க்க கடுப்பா இருக்கு. ஷார்ட்ஸ் மாதிரி ஏதாவது நல்லாதான் இருக்கும். ஏன் கடுப்பா இருக்கு? எனக்கு பிடிக்காது. போர் அடிக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். போர்லாம் பிடிக்காதுடா. இந்த கிளிப்பிங்ஸ் ஏதாவது எங்கேயாவது ஒன்று பார்க்க நல்லா இருக்கும். அதுதான். ரிப்பீட் போட்டு பாருங்க. நான் உள்ள போய் பிராக்டிஸ் பண்ணிடுறேன். நிதிஷ்குமார் இதுக்கு பிராக்டிஸ் நல்லா போயிட்டு 50 தோரடா பால் அப்புறம் வாயில வருது. பால் எங்க ஆள் விட்டாங்க. பால் அடித்து ஆள் விட்டாங்க. எங்க ரன் ஓட அப்புறம் போ. வேண்டாம் நீ போன் லைன் ஓடிட்டா. அந்த கோட் பால் அப்படியே ஆடி டேய் டகவுட்லாம் அவ்வளோடா. அவ்வளோதான்டா. நான் புரியுறாங்க. தேட்டர் வாசல்ல ஒருத்தர் அப்படியே தேட்டர் வாசல்ல ஒருத்தர் டிவி அவங்க இழுத்து அடின்னு அடிக்கிறாங்க. சில பேர் பாப்பாங்க. சில பேர் பைட்டாங்க. நம்ம படம் வந்து பாத்தீங்கன்னா கொடி ஏன் கொண்டு வர அந்த இடத்துல அவன் காந்தி இருப்பான்னு தெரியல உங்களுக்கு. அவங்களே ஓட்டி கொடி கொண்டு வரவன் பைத்தியக்காரனா, அவன் அடிக்கிறவன் பைத்தியக்காரன். அது கரெக்ட் தான். 2 பேரும் பைட்டாங்க தான். நீ மெச்சூர் ஆயிட்ட, நீ லைஃப்ல ஒரு சாமி பண்ணிட்டேன்னு மொத்தம் அவங்க லைஃப்ல வேற கோல்டு சுரேஷ் ப்ரோ புரியுதா? நம்ம மாறிட்டாலும் மாற்றி வேலை பண்ணுங்க. அவன் இன்னும் மெக்கானிக்காவே இருப்பான். அவன் இன்னும் கூட்டுறதாவே இருப்பான். அவன் அடிக்கடி இன்ஸ்பிரேஷன். அந்த இடத்துல இருந்து விஜய் கொடி கொண்டு வந்தா அதெல்லாம் போயிட்டுக்கிறாங்க. கொடி கொண்டு வரவன் நீ வளர்ந்துட்டு நான் வளர்ந்துட்டேன். அவன் வளர்ந்துட்டேன். அப்ப அவன் நீ அந்த இடத்துல போன ப்ராப்ளம் வரும் தெரிஞ்சுன்னு ஒரு 20 வருஷம் மாதிரி தான் பண்ணிக்கிறேன். அதுக்கு மட்டும் நீங்க சம்பாதிக்கிறீங்க. அவன் அப்படியே மெக்கானிக்கா தான் இருப்பான். அவன் அடிக்க இன்ஸ்பிரேஷன். நீ இதுக்கு அங்கே கொண்டு வர விஜய் மாநாடு நடந்ததுல எவனா போய் அடி பாடுங்க சொன்னான். இல்ல அடிக்க கொண்டு போனாங்க. அதான் மெச்சூரிட்டி. அதான் நீ அதெல்லாம் நீ கொண்டுருங்க. அதெல்லாம் சண்டி விட்டுருப்பானா சும்மாவே போட்டுருப்பாங்க. அதனால நம்ம வளர்ந்துருந்து மற்றவங்க மாற மாட்டாங்க. இவங்க விட்டானுங்க. விஜய் ஐபிஎல் ஏடிஎம் வேற இல்லடா அவன் வந்து எவ்வளவு ஸ்கோரர் பாட்டியா பாட்டம் மேட்ச் கோல்டா என்ன பேட்ல மட்டும் உள்ள போய் நவீன் ரொம்ப கிளாஸா போயிட்டு ஆக்சுவல்ல பேட்ல பட்டு கீழே விழுந்து
ஆனா எனக்கு நேர்ல இருந்து எனக்கு தெரியல எங்க போய் பார்த்தா சொல்லாது இல்ல போல்ட் தான் பேட்ல பட்டு அதான் பேட்ல பட்டு உங்க பேட்ல பட்டு கீழ இறங்கி கார்ல படம் தான் கையில இருக்கு நான் யாரும் கவனிக்க ஆனா அடிக்கலாம். இப்ப யாராவது ஆடிங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்பின்னர்ஸ் சாரி டைமிங் தான் நல்லா ரொம்ப ஆடுனாரு அவரு ஆடி பேட்ல காப்பாத்தா பேட் டவுன் நிறைய வந்துருச்சு 25 நாள் ஆடுறீங்க உள்ள ஆடினா 50 ஆடுறாரு ஜாலியா ரிலாக்ஸ் ஆகலாம் ப்ரெஷரே இல்லை மைண்ட் சொல்ற மாதிரி பரவாயில்ல தப்பான சூப்பரா நானே ஸ்ட்ரைட் பேட் ஆடிடுவேன் ஒரு ரன் ஆசைப்பட்டேன் ஒரு ரன் கூட ஆடல 2 ரன் ஓடணும் 2 லெக் போய் ஒரு ரன் பேட்ல ஆடுறோம் டக் அவுட் ஆயிட போறோம் பசு ஆடுதா எனக்கு பசு இன்னொரு பேட்ல படவே இல்ல மிடில் ஷோட் வச்சாலே ஸ்குவாட் லெக்ல ஆளே கிடையாது சிங்கிள் ஓடி இருப்பாங்க நீ ஃபீல்ட் எல்லாம் பார்க்கணும் உன்னை உள்ளே 7 பேர் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா நீ ஏறலாம் யாருமே இல்லை ஓப்பன் தான் கொடுத்தாங்க எங்க இடம் ஓகே பாய் ஃப்ரீட்னா உபர்னா சென்னை மாதிரி ஆடுறீங்க சென்னை வந்து தாடி தோத்துறாங்க சிஎஸ்கே மாதிரி ஆடுறீங்க கிருஷ்ணகுமார் ரெட்டி இன்னைக்கு 10 ஓவர் காசு கிடைக்குது. கிருஷ்ணகுமார் ரெட்டி இருக்காண்டா 50 எடுத்து வைங்க இன்னைக்கு டிசிடி வாங்கினான் ஃபர்ஸ்ட் வருஷம் 5 விக்கெட் ஓடுனாலும் அஷ்டம். முரளி இவரு நீங்க நீ எப்படி ஆடுறீங்க உள்ள இதெல்லாம் கலாய்க்கறடா லூசு சர்மா யாருன்னு நான் ரோஹித் சர்மா மாதிரி ஆட்டேன் போறேன். ஓ அவன் மனசு நொந்து போய் ஒதுக்கப்படாம ஆடுறான் அவன் தான் அவனுக்கு இல்லனா அவர் அப்படியே கிழிச்சு ராஜா அவனுக்கு வந்து போய் பாத்து அவனே ஒரு T20 தண்டம் ப்ரோ ரோஹித் சர்மா ராஜா அவனுக்கு பேர் பாத்துக்குறான் அவன் பாவம் ஒதுங்கி இருக்கான் அவன் ஆடுற மாதிரி இருக்காரு ஆனா அவன் தான் வந்துட்டு தேர்ட் பிளேஸ்ல இருக்கான் அதிக மேன் அது யோசிக்கவே மாட்டீங்க ஏதாவது ஒரு மூக்க டோர்னமெண்ட் கிடைக்கும் நம்ம போட்டுவோம். ஏய் ஐபிஎல்லே மூணாவது மேட்ச் அடிச்சானா நீ ஜெயிப்பாங்க ஒரு மேட்ச் அதான் ப்ரோ 2 மேட்ச் இங்கிலாந்துடா அவன் அவன்தான் அவன் சச்சின் மாதிரி இல்ல அவன் சச்சின் இல்லடா யாருமே அவங்க அப்புறம் அவன கம்பேர் பண்ண முடியாது செம்மையா சாய் செஞ்சு பார்த்தா லைன்ல வாடா ஆமா சிஎஸ்கே சாய் கிசான் என்ன பண்றாங்க அவங்க வந்து ஹோம் கிரவுண்ட் டேலண்ட் வந்து ஆட மாட்டாங்க. ஹோம் கிரவுண்ட் டேலண்ட் வந்து ஆட மாட்டாங்க. விஜயசங்கர் மாதிரி டம்மி பிளேயர் தான் ஆடுவாங்க. நாளைக்கு வந்து பாலாஜி லட்சுமி பாலாஜில இருப்பாங்க தலைப்பட்டு புக் பண்ணிட்டு லோமகேஷ் விட்டு லட்சுமி பாலாஜி ஐயோ யோகேஷ் 2 விக்கெட் எடுத்துட்டான் சச்சின் அதே பேசிட்டு இருக்கானுங்க அந்த பால் போட்டு பாத்தீங்கன்னா இந்த பால் டெல்லி டேர்டெவில்ஸ்ல ஆடுனால டெல்லி டேர்டெவில்ஸ்ல டேய் யோகேஷ் அவங்க கூட தாங்கல பதில் தான் நான் 2010ல இருக்கும்போது கூட அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க வீடியோ போட்டாரு 100 மீட்டர் 6 அடிக்க எடுத்து போன் போட்டாங்க கீழே உள்ள வீடியோ போட்டாங்க அவ்வளவு அடிச்சு 6 அடிச்சதுல நாய் இந்த நாய் அட்வைஸ் பண்ணுன்னு சொல்லி போட்டுருக்காங்க ஜிடி தான் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. நல்லா பண்ணாங்க ஜிடிஎம் தப்பு இல்ல ஏதோ தப்பு சவுத் இந்தியா சப்போர்ட் பண்றாங்க நேராக எங்க சப்போர்ட் ஆனா பண்ணுவாங்க இதுல காமெடி பீஸ் அந்த எஸ்ஆர் இருக்கும் 300 வருமா 300 அவளுக்கு சீசனோட மக்கள் ஆடுறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படியே ஆரம்பிச்சாங்க ஆனா அவனுக்கு ஆடுறது பரவாயில்லடா எல்லாம் அடிக்க போய் விட்டாங்க இவனுக்கு தடை விட்டாங்க வரவே தெரியுமா அதெல்லாம் பேக் விடுறான் போடுறான் பாஸ் பண்ணவே இதுவா இருக்கு அடிக்க தான் போறானுங்க அவனுக்கு அடிக்க போறதே அப்படி இருக்கு அவன் சூப்பரா எங்கடா அடிக்க போலாம் திருப்பாத்தி எங்கடா அடிக்க போய் விட்டு இப்ப தீபக் கூட எங்கடா அடிக்க போய் விட்டு ஆடா தினேஷ் அவன் பரங்கல கேப்பான் அவன் கல்துவார் தோனி ஓவர் அடிக்க ஸ்பின்னர் போட்டா ஹெல்மெட் கட்டணும். பாண்டினா 2 பாயிண்ட் தர மாட்டாங்க சூப்பரா போவான் அந்த பையன் வேற ஆடினாதான் 2 பாயிண்ட் தருவாங்க ஜெயிச்சாதான் 2 அவன் பாக்க ஒண்ணு மாதிரியே இருந்தா லைட்டா நீ கொஞ்சம் குண்டா டிஜே எரிச்சல் பண்றானுங்க
சும்மா நோண்டே கிடையாது. தோனி 10 பேர் இருக்காங்க. காசு கொடுத்துட்டு 5000 கொடுத்துட்டு 10000 கொடுத்துட்டு அவ்வளோ நேத்து மேட்ச் இவங்க வரது கை தட்டுறது நேத்தோட என்ன ஆயிடுச்சுன்னா நேத்து டிக்கெட் வந்தது நிறைய டிக்கெட் 4000 ரூபாய் 3000 ரூபாய்க்குலாம் டேய், வந்து டிக்கெட் சொல்றேன் அந்த மேட்ச்சுக்கு கேகேஆர் வெஸ்ட் இண்டீஸ் தான் பண்ண சென்னை இது. சென்னை மேட்ச் போறீங்களா நீங்க குடுறா எனக்கு 2000 டிக்கெட் சொல்றேன். நேத்து என்ன ஆயிடுச்சு தோனி கேப்டன் வராரு 12000 ரூபாய் 15000 ரூபாய் பிரியாணியா? நேத்து காலையில இருந்து ஐபிஎல் பண்ணிட்டானுங்க தோனி கேப்டன் டிக்கெட் வேணுமா 10000 15000 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்தாங்க போனவங்க எல்லாம் பாவம் ரொம்ப நொந்து போயிடுவாங்க ஸ்ரீகாந்த் கேட்டதுக்கு தோனி கேப்டன் ஆயிட்டார்ல டாப் 4ல வந்துருவாங்க இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சானே வாட்டர் 4ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வாட்டர் 4ல கூட 4க்கு தான் வருவாங்க ஆனா இதுல 8 மேட்ச் இருக்கு 8ல 7 நவுறா நவுறா கேமரா துரே போறா. 7 வின் பண்ண குவாலிஃபை ஆகும் எம்ஐக்கு தான் டீம் இருக்கு அங்க இருந்து கம்பேக் கொடுக்குது சிஎஸ்கே ஆமா ஆமா அது என்ன ஓடுறா ஏய் பாத்துடா பாம்பு போகுது சவுங்க. ஒரு மேட்ச் கிளிக் ஆயிடுச்சு ரோஹித் சர்மா 2 மேட்ச் கிளிக் ஆயிடுச்சு பாப்பாங்கல ரோஹித் சர்மா ரொம்ப நேரம் சரி பண்ணான் ஆனா அடியில மேட்ச் வின் பண்றான் பாபு உன் கடந்து வரா ரோஹித் சூப்பரா தோத்த மேட்ச் அந்த சிஎஸ்கே ஓடலாம் 100 அடிப்பான் போன வருஷம் பாவம் 100 அடிச்சு தோத்து போயிடாங்க ஷாட் ஓர்னா ஷாட்னா குட் ஷாட் தினேஷ் ப்ரோ ஆடுங்க அப்படியே ஆடுங்க ஹைட் போராட மாதிரி வருவான் தினேஷ். ஹைட்டுக்கு நல்லா சூப்பரா ஒரு போடுவான். பேட் ஃபுல்லாவே இது பண்ண மாட்டாரு ஒரு அப்படின்னு வர அவ்வளவுதான் ரெண்டாம் சாதம். நீங்க என்ன கணேஷ் சொல்லுவாரு நான் அவரு கணேஷ் ப்ரோ நோண்டாம தான் ஆச்சரியப்படுறாங்க நோண்டறது யூஸ் வந்தாங்க இந்த கல்லு குத்து இன்னைக்கு ஒரு 100 கிட்ட வரஜா. வரும்போது கார்ல இன்னைக்கு ஒரு 100 சம பிடிக்கிறோம் அப்படின்ட்டு வந்தாரு. கணேச பாராட்டல. நான் வர கடலை பார்த்து வச்சேன் என்ன சாப்பிடணும் வர தம்பி 2 மணி மேல வச்சானே என்ன குத்த நீ? ஒண்ணும் கனவே இல்ல கனவு நான் சொல்லுங்க போனா போனா மேனேஜ் ஆமா பேஸ்டா கிரவுண்ட்ல தான் இருந்துச்சாம் சாரி ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா கொடுத்துறேன் கிரவுண்ட்ல இருந்துச்சு அம்பையர் வந்து பார்க்காம விட்டாங்க நான் மறந்தே போயிட்டேன் அடுத்த மேட்ச் கண்டிப்பா கொடுத்து 2 தரணும் ஒரு பொண்ணு தரணும் முடியும் ஓ போன மேட்ச் ஏய் முரளி உனக்கு என்ன தரணும் அந்த குடி கிரவுண்ட் அதுல உனக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் ஏபிஆர்ல கிது தானே அடிச்சான் பெஸ்ட் பவுலர் இல்லனா மேட்ச் வீல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லி நீங்க 5 விக்கெட் எடுத்தீங்களா அந்த கிரவுண்ட்ல அவங்க வாங்கி கொடுத்துறேன் ஒண்ணு ஜேபிஆர்ல போகுது இவங்க கிட்ட மொத்தம் இப்போ 2 பெண்டிங் நைட்ஸ் மேட்ச் என்ன போட இந்த மேட்ச் நைட் சரியா ரொம்ப நாள் ஆகுது நைட் கூட சனிக்கு அந்த டீமோட வந்தா கூடாது இவங்க ஆக்சுவலி அதான் சொல்றேன். 2 ஃளைட்ல பால் ஆட பாய். வாங்கி வாங்கிட்டே பாரு பாத்து முடியல. பாத்தி என்ன ஏய் உங்களுக்கு எல்லா சிச்சுவேஷனும் பிராக்டீஸ் கொடுக்குறாங்க புது டீம் வந்தா போடு அந்த டீம் போடா. சொன்னா நான் ஆர்ச்சர் மாதிரி போடுங்க ஏய் பிபிஎல் ஏய் பாத்தி மாய்க்காத ஓ அப்படியானா ரொம்ப நாள் அப்படியே ரெண்டு மனசுல உட்கார்ந்தானா ஆனா என்னடா லாபம் நீ காசு கட்டி நீ யாரா டி-ஷர்ட் குடுக்குறான் அவன்தான். சும்மா ஒரு மேட்ச் அவ்வளவுதான் வெட்டரன்ஸ் முடிச்சானா வெட்டரன்ஸ்லாம் முடிச்சா அடுத்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா சரி மேட்ச் வினிங் கொடுங்க மாசம். அந்த ஆக்ஷன் முடிஞ்சிச்சா ப்ரோ இல்ல ப்ரோ நீங்க ரேஸ் பண்ணிருக்கீங்களா இந்த வாட்டி ஆமா அவ்வளவுதான். மலை ரெண்டு ரூபா. இருக்காரு அதனால இது ஒரு 20,000 பாயிண்ட் ஏய் கணேஷ் மேட்ச் வினிங் கொடுக்கணும்ல. ஒரு மேட்ச்க்கு 2000 ரூபாய் கேப்டன் வந்து மேட்ச் ஃபீ தான்டா மேட்ச் ஆன் மேட்ச் ஃபீ உனக்கு அமைதி கேப்டன் ஸ்பான்சர் புடிச்சிட்டான்னா அந்த டீம் டிராவல் தானே நரேஷ் போன வாட்டி அந்த டீம்ல கிடையாது அப்போ மட்டும் கிடையாது இப்போ ஆக்சிசின்னு ஒரு டீம் அதுலயும் கிடையாது டி-ஷர்ட் இவங்க ஸ்பான்சர் பரவாயில்ல அது பரவாயில்ல. அப்போ ஓகே நீ 2000 கொடுத்து இவ்வளவு நான் 5 மேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு இல்லடா 5 மேட்ச் ஆடுவியா? ஆமா அந்த ஒரு போனீங்க ஆன்லைன் 50 ஹவர்ஸ் பார்த்தனே இருக்காங்க எப்படிவே நான் ஒரு 30 வயசு செட்டிங் இருக்கும்டா சித்து. இப்போ அன்ஸ்டாபிள்ஸ் எப்படி நம்ம ஒரு 5-6 பேர் சேர்ந்து அதுக்கப்புறமா ரீடைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி ஆள் மாதிரி எடுப்பாங்க. ஷாட் ப்ரோ உள்ள அடிடா பவர் அவன். ஒரு போரே போயிடுச்சு நாலு ஷாட்
இதான் தேவை. ஆடுறதுனால தான் ரன் வருது. ஓவர் கம்ப்ளீட் பண்ண போக போக உனக்கு ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். இதுதான் நான் போனேன். இந்த பரதேசி அதுக்கு தான் கூப்பிடுறேன் நீ வாடான்னு. நம்ம போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன மேட்ச் இதே மாதிரி தான் போனாங்க ஞாபகம் இருக்கா? நான் விக்கெட் வந்து ரெண்டாவது பால் அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். முரளி வேற இருக்கு. இந்த மேட்ச் நான் சார் உமர்னா முரளினா 150 எடுத்தது சார். நீங்களே போட்டு நீங்களே விக்கெட் எடுங்க. 130 மேல தாண்டிட்டோம்னா கண்டிப்பா டஃப் இருக்கும். ஜெயிச்சிடலாம். 130 மேட்ச் தானே ஜெயிச்சிடலாம். கட்டறலாம் பாரு நீ. ஏய் பிளேனா. நான் ஆட் சைடு மாதிரி போடுங்க. கை மட்டும் தான் ஆசர் வந்துட்டான் போல ஒரு சாங். அதெல்லாம் போட்டுதே ஹெல்மெட்ல போட்டுச்சு. ஆர்ச்சர் மாதிரி போட்டா அவ்வளவுதான். இது என்னடா செகண்ட் மேட்ச் நடக்காதா? அப்படிதான் சொல்றாங்க. இன்னும் சரியா தெரியல. நேத்து வந்து வீடியோ விட்டாங்க. மழை இல்ல, சூறாவளி புயல். நேத்து வந்து நெச்சலா பறந்துச்சு மேல. எல்லாரும் ஓடுறாங்க உள்ள. ரோஹித் சர்மா எல்லாரும் ஓடுறாங்க உள்ள. கோல்ட் எல்லாம் கட்டிக்கிட்டு ஓடுறான். சிரிப்பா இருந்துச்சு வீடியோ. பிளேட் ப்ரோ. போதும் இங்கே ஆடியாச்சு. சும்மா சாடிக்கலாம். லவ் இன்னும் குழந்தை மாட்டின மாதிரி இருக்குது. சின்னத்துல வேணுமா? லெஃப்ட் ஹேண்ட்ல வெளியே அங்க நம்ம டீம்ல லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல வா. சித்து அரே ஆ இந்த கேக் கொடுத்து வா. ஒயிட் கலர் இருக்குல்ல கையில இல்லனா அது வச்சு நீ டேப் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல வச்சிருக்கடா. கைது இந்த கட்டி விடு. கைடா வெளிய வந்தா. முரளி ஐயோ அதான் கையில இந்த நீங்க அப்படியே டேப் இல்லையே. ஏய் சூப்பரா இருக்கும். க்ளவுல பிடிக்கிறது கூட கையில பிடிக்கிறது நல்லா இருக்கும். இது உடுங்க நைட் கீச்சு விட்டுரு. நீங்க வரீங்களா சவுண்டனா? நேத்து புயல் சொன்னார்ல. தெரியல நேத்து அப்படி இருந்துச்சு. ஆமா கோல்ட் ஐயோ ரோஹித் கத்துவான் எல்லாரும் வாங்க அப்படின்னு இருக்க அவனே. ஷாட் வச்சு டெல்லியில கோலி அடிச்சு ராகுல் மாதிரி பண்ணுவானா? அவன் விராட் கோலியை கலாச்சான். ஷாட் ப்ரோ. நாளை லவ்லி ஷாட் பைத்தியக்காரே குஸ்தி ஸ்டண்டியா கால்ல வாழ்க்கையில என்ஜாய் ஸ்டேடியம்ல கட்டியிருப்பாங்க டெல்லின்னு அந்த இதெல்லாம் எல்லாம் பணம் அது கூட மேட்ச் நடக்கும்போது மட்டும்தான். சொல்றாங்களா என்ன ஏதோ மஞ்சள் வச்சிருப்பாங்க தேங்காய் ஆட்டு அப்படியே அதுதான். நல்லா இருக்கும். யாரும் நீங்க லெஃப்ட் வர எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இன்டர்நேஷனல் மேட்ச் வந்தா மட்டும் டம்மு டம்மு அடிக்கிறான். இது வந்து கேப்டன்சி சேஞ்ச் பண்ண இடம் தான் மும்பை ஐடியா ஆரம்பிச்சு. ஆமா. இல்லன்னா அவனுக்கு செம்ம சாங்கா இருப்பான். சிஎஸ்கே மாதிரிலாம் கிடையாது. இப்பவும் அது கடப்பார டீம் தான். பால் கையில அடிச்சாங்க. அவன் இருக்கும்போது அதை பண்ணாதானா கரெக்ட். அந்த டிரான்சிஷன்லாம் சும்மா கதறா. இப்போ இந்தியா எல்லாருமே டொமஸ்டிக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டன்சி. டிரான்சிஷன் பண்ணாலும் அவசியம் கிடையாது. வெளியே ஆசிஸ் அவனுங்க சுமன் வெளில இருந்து நீ பேசு என்ன பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் கரெக்ட். டிரான்சிஷன்றது ஜடேஜா கொண்டு வந்தாங்க வெளில அமிச்சாங்க. ருத்ராஜ் கொண்டு வந்தாங்க வெளில அமிச்சாங்க சென்னையில. ருத்ராஜ் தான் கேப்டன். அது கன்ஃபார்ம். ரோஹித் சர்மா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு வந்ததுன்னா ஹார்திக் பாண்டியா 100 கோடி கொடுத்து தேவையில்லாத வேலை. அங்கதான் அழிய ஆரம்பிச்சாங்க. ஒரு கமெண்டேட்டர் சொன்னாங்க இது ரோஹித்தோட ஒன் ஃபேமிலியா இருந்தது. அப்ப வந்து மும்பையே வேற யாரும் அந்த கேப்டன் அதே ரோஹித் சர்மா இருக்கவே எவனும் கேப்டன்ஷிப் எதிர்பார்க்கல. இப்ப ஹர்திக் கிட்ட வந்து கை எதிர்பார்க்கறான் எல்லாரும் பும்ரா எதிர்பார்க்கறான். அதான் இல்ல சொல்றேன். ரோஹித் சர்மா வந்து
வந்து பொம்மை சொல்லிருக்காங்க நீங்க ஒண்ணு என்னது? நம்பிக்கோ, இல்ல சூர்யாவுக்கு கொடுங்க. நான் support பண்றேன்னு சொல்றாங்க. சாரி, பும்ராக்கோ சூர்யாவுக்கு கொடுங்க. புரியுது, அப்படி இவங்க எல்லாம் கேட்காம அது கொடுங்க. இது பிள்ளைங்கிட்ட எந்த பிள்ளைங்க பின்னாடி அது இங்கேயே ஆடி இருந்தா கூட தெரியாது. வேற போயிட்டான், குஜராத் போயிட்டான். திரும்ப வந்தபோது வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தா அவன் மனுஷன் திரும்ப ஏத்துக்கிட்டானுங்க. இல்லன்னா கடைசி வரைக்கும் வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தா திரும்ப ஓரளவுக்கு எல்லாம் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா நீங்க அப்படி பண்ணக்கூடாது. இப்ப மும்பை வந்து யார டீம் நான் இப்போ தான் சம்பட் டீம் நல்ல டீம் தான். ரெண்டு 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 தானே அணி நின்னு ஈஸி ஈஸி பொறுமையா ஆடு ஆனா மும்பை இந்தியன்ஸ் பார்க்க முடியாது. அம்பானி குடும்பத்துல பணம் வேணும், அவ்வளவுதான் முடிச்சு. எவனா ஆடுங்க, எவனா போறாங்க. அவ்வளவுதான் 0-7 நீங்க எவ்வளவு அடிக்க போறீங்க? ஐயோ ஒண்ணுமே இல்ல 6 மட்டும் இதெல்லாம் வந்து ரெண்டு இது பாக்குறதுடா. நீங்க அடிப்ப நினைச்சீங்கன்னா அடிக்கலாம். ஸ்விட்ச் கேளுங்க. ஜமால் கீப்பர் மண்டே வச்சு அங்க போயிட்டு bro, அங்க போயிட்டு switch காணும் தேடுங்க நீங்க வேற. சுவிட்ச் போட சொன்னா எவ்வளவு வரா 99 பாக்கி 113 ஒரு 40 அடிக்குமா? உள்ள போயிட்டு அது பண்ணுங்கடா. அந்த எக்ஸர்சைஸ் பண்ணிப்பீங்களே இது பண்ணுவே ஏதோ என்ன ஸ்ட்ரெச் பண்ண சொல்றானுங்க உள்ள போயிட்டு அன்னைக்கு இதெல்லாம் வேர்க்குதா? இல்லையா? டைரக்டா உட்கார்ந்து வெயில். ஹெல்மெட் போட்டு வெயில் அங்க வந்துட்டான். கணேஷ் நீங்க 50 அடி பிரியாணி வேணும். ஐயோ அப்ப நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 49 நம்ம வந்து இல்ல அப்படின்னு அத கண்டிப்பா பண்ணுவோம். காட்டே பேர் பேர் விட்டாரு. வாய் மிக்ஸியா மிக்ஸியா ஆயா கெட் டு பேலன்ஸ் அடி 6 ப்ரோ அம்பையர் 6 அம்பையர் நீங்க ஃபீல்ட் கேட்ச் புடிச்சிருந்தா. ஆமா உள்ள ஆனா லைன் ஜஸ்ட்ல தான் உண்டு. ஆனா லைன் ஜஸ்ட் உள்ளே அந்த புடிச்சிருப்பாரு தடுத்தா விட்டுறான் கேட்ச். கொஞ்சம் முன்னாடி நின்னுட்டாரு. சவுந்தமா அங்கேயே கையை அங்கேயே பிடிச்சு ஏ 6 போறடா. ஸ்கோர் கார்டு பாருங்க 6 தான் இருக்கும். 6 தான் போட்டுருக்கோம். டைரக்ட் சிக்ஸ் ப்ரோ எல்லாம் ரைட்டால வச்சு எல்லாம் இருந்துச்சு. Shot. ஐயோ என் வண்டி இருக்கு. புள்ளி வெளிய போச்சா பால். நான் ஸ்கிரிப்ட் அடுத்து போய் நான் ஆடுறேன். நீ அடுத்து ஆடு. 30 என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன் bro, நான் போன டைம்ல பின்னாடி இருந்தாங்கன்னா கணேஷ் bro சித்தர் சொல்றேன். சித்து சவுந்தரே அடிச்சிருப்பாரு. நீ அடிவாரு நினைச்சேன் சவுந்தர் டே. நாளைக்கு சப்போர்ட் பண்ணி நீ கலாச்சிடலாம் bro. நான் அவுட் ஆனல அவனெல்லாம் எனக்கே கை குடிக்குது. அவுட் ஆக வருது. இப்படி அவுட் ஆனா டீமே என்ன கலாய்ப்பாங்க இல்ல. அதுக்கு நம்ம டிஃபென்ஸ் ஆடி கூட ஆட்டு. ஆனா கை துடிக்குது. ஏன்னா மிட் ஆஃப் உள்ள நிக்கிறான் போலர் பக்கத்துல. சப்போர்ட் பண்ணி கனெக்ட் பண்றாலே அது 4 இல்ல ஆகுது. அவன் அந்த லென்த் தான் போறான். சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது ஓபி. இந்த மாதிரி 6 போமா. என்ன போறான் அடி தான் போறாரு. ஸ்லோவா இருக்காரு ஐயோ. புள்ளி போங்க புள்ளி. புள்ளி தான் ஜோர். எல்லாம் காஜாடு முரளி 30 பால் அடிங்க நீங்க ஓ நல்ல இன்னிங் சாப்பிட்டா. 15 பால் 60 ஆடுங்க. ரைட் 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 எல்லாமே ரைட் தான் இல்ல இல்ல லெஃப்ட் இருக்கு. லாஸ்ட் விக்கெட் லெஃப்ட். Last wicket left. சாரிங்க லாஸ்ட் லெஃப்ட்ங்க. லாஸ்ட் விக்கெட் ப்ரோ. இல்ல நீங்க பேடா போய் ஆர்த்தி உன ஆர்த்தி பார்த்து பார்த்திருக்காங்க. பார்த்து அவர் இங்கே பாத்தியா அவன பார்த்து போடா பார்த்து. பாத்தீங்கன்னா லெஃப்ட் உள்ள போய்ட்டாங்க ரைட்ல நின்னுங்க. என்ன பண்றாங்க பாருங்க. சென்ட்ரல் லீவ் வேகமா போய் கார்டு இப்படி வச்சுட்டு இப்படி திரும்பி நிப்பான் பாரு. இப்படி ஓடுவாங்க திரும்பி இப்படி ஓடிடுவாங்க. வெல்ஃபேர் நம்ம இன்னிங்ஸ் நல்லா ஆடுங்க. பரவாயில்ல. மொமெண்டம் வந்துச்சு நம்ம சைடு வந்துச்சு. 2 6 2 4 தச்சுறானுங்க. ஸ்கோர் என்னன்னா 125. 125 டா. சூப்பரா கொண்டு வந்தப்பா. நீயே 30 இதுல 125. ஓப்பனிங் 80 ஆடுறாங்க 925 ஆடுறா அப்ப ஸ்கோர் ஆடுறதா. அன்னைக்கு அவன் டீம் வந்துட்டாங்க. முரளி இருக்கான் பாரு. பேட்டிங். பேட்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கடா கடப்பாற மாதிரி. சனிக்கிழமை டீம் தான் கடமை இருக்கீங்க. ஆமா அதான்
முரளி மண்ணு ஃபுல்லா வந்து போறாங்க. இல்ல அந்த டெலிகிராம்ல பாத்துட்டு போலாம் சுறாவதியா அது கிரியேட் பண்ண பாத்துறோம். அந்த மண்ணை தட்டினா அடியில அடிக்க போறோம்ல லெக் 60 எங்க சிங்கம் பாறா டேய். சாட்டா காட்றா முரளி. நீங்க பீஸ் வரை நீங்க வந்து அவ்வளவு பித்தா இது சாக்லேட் அப்படியே போட்டுருக்கீங்க. பவுடர் நிறைய போடுறீங்க. பாத்தி சூப்பரா பண்ணி போலாம் அதுங்க. இது நல்லா பாத்தி ஒண்ணா உங்க மாதிரி நான் பைல்ஸ் இல்லையா இது போல உங்க பைல்ஸ் இல்லையா இன்னும் பைல்ஸ் கூட இல்ல ஆட்ட கிரவுண்ட்ல எல்லா கிரவுண்டும் பைல்ஸ் ஆனா நீங்க இதோட கம்மியான ஆக்சன் வந்து பாட்டா போடுங்க. ஹில் ரேட்டே தான் அடிக்குறோம். விஜய் நேரா கையில காட்டிடும். விஜய் தக்க தினேஷ் முரளி இவனோ உமர் ஃபுல்லா ஆடு மச்சான் 25 ஓவர் 5 இருக்கு. வந்துரு தினேஷ் பார்த்து பேட்டிங் போற கூட நம்ம தினேஷ் பார்த்து போய் நிக்கிறான் அங்க காடி கேக்குறான் அம்பேரும் பார்த்தே இருக்காங்க தினேஷ் யோ ஏதா சொல்லி அவர்தானே கேக்கணும் சொல்லுங்க மிடில் லெக் இப்ப பேட் வச்சு நிக்கிறான். பிளேட் 5 ரூபாய் வாங்குறல சொல்லி ஆடு. முரளினா மிடில்ல வச்சு நிக்கிறேன். அது நீ கேக்கணும் மிடில் பாய்ஸ் ஒரு ஓடுல ஒரு கத்தி ஓட வச்சாரு. ஆமா ஓடுனா playing good boys. 160 கொண்டு வந்துருங்க போல. டியூ வரதுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் ஒரு புக் எடுத்து வேலைய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வீட்ல வந்து பார்த்தா எங்க அம்மா வாஷிங் மிஷின் கீழே இருக்குது. ஒரு வருஷம் கிட்ட கண்டுபிடிச்சேன்னா 10,900 ரூபாய் சேர்ந்துச்சு. அவர் சப்மிட் பண்ணியே இல்லையா புக்க? முதல் 2 மாசத்துக்கு 1 ரூபாய், அதுக்கப்புறம் 2 ரூபாய் ஆகும், அப்புறம் 4 ரூபாய் ஆகும். அந்த மாதிரி ஒரு மாசம் ஏறிட்டே போகும். எனக்கு இந்த புக்கை கண்டுபிடிக்கிறது 1 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர்ல தான் புக் கொடுத்தேன். 9,000 ரூபாய்க்கு வந்துச்சு. அது குத்தாதான் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் ரெனியூ பண்ணிடுவோம் புக்க. என்ன புக் காலேஜ் புக் நான் காலேஜ் லைப்ரரி இல்ல. 8 புள்ளி கோல போடுறது எப்படி? ஜெயனன் அரங்கு. இவரு வேற புக்குல ஏதாவது புக் வச்சு கொடுத்துருவானுங்க. அதுதான் பிரச்சனை. போல அந்த பாட்டு மூணு ஓடு ஆயா ஓடுறா. ஓடுறோம் ப்ரோ. அது ஆர்டர் எனக்கு. ஏய் வாடா 140 இருந்தா 134 137 எத்தனை பால் இருக்கு? 2 பால் 3 பால் இருக்குடா. லாஸ்ட் விக்கெட் வைடு 160 பெரிய விஷயம். விளையாடும் 2 பேருமே நல்லா இருக்காங்க. வைடு இல்ல நிகண்டோட ஜூப் ஆடுறாங்க வைடு விட மாட்டாரு. ஆட மூவ் ஆயிடும் அவன் மூவ் ஆயிடும். பால் போட்டோட தான் மூவ் ஆனா. ஸ்கோர் போட்டு பார்த்துருக்கேன். என்னமோ சாட்டாடுறாரு. இதுதான் ஆட்டம். அதுதான் ஆட்டம். 2-2 ஓடுனானே அதான் அந்த ஷாட். புள்ளி மரிட்டி. ஆனா இதுதான் நான் ஆட முடியும். வீடு புள்ளியாரு. இப்படி தான் வீடு விளையாடு. நீங்க ரொம்ப கிளாஸா போயிட்டீங்க. ஓடு வைடா ஆடி டான்ஸ் டெக்னிக்கலா ஆடுறாரு சேர்ந்து. மேஜிக் ரோஸ் கால் நேரா போட்டு கால் போட்டு கீழே விளையாடுறது. பால் ஃபுல்லா டவுன்ல தான் போகுது. ஷாட் போடா ஏய் போடா ஏய் ஓடா முரளி. ஏய் ரன்டா டேய். மொமெண்டம் நமக்கு தினேஷ் ப்ரோ கொடுத்தாரு. ஏய் சூப்பரா ஆட்டம் பண்ணா. அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு பட ஆரம்பிச்சிச்சு. சரக்கு வாசனை. அப்படியா? சாப்பிட்டா
அது எடுத்துக்கலாமா இன்னைக்கு போகும்போது? இந்த ஒரு படி 7 ரன் வாங்கிட்டாங்க எக்ஸ்ட்ரா. 5 ஒயிட் வந்து அவன் அசர மாட்டான். கண்ணு மூடாத காது கேட்காது. இன்னும் 4 ஓவர் இருக்கு. அந்த பால் போனா 160 பிளஸ் வந்துரும். ஆக்சுவலி அவங்க 3 ஓவர்ஸ் ஸ்லோவா தான் போட்டுருக்காங்க. வெளியில பார்த்து மட்டுமா சத்யா போலி சத்யா போட்டா போய் மூக்குல குத்திடுது. நான் எப்பயாவது ஒரு பால் ஆடி பாத்துருக்கியா? எனக்கே அந்த மாதிரி போடுறேன். நீ இப்படி குனிஞ்சு இப்படி பாத்துக்குள்ள பால் வந்துட்டு போயிட்ட. இப்போ பாத்தி ஃபீல்டிங்லாம் பாத்தி வேற லெவல்ல இருக்கு. ரன் அவுட் பால் டைரக்ட் ஹிட் தான். டைரக்ட் ஹிட். அது டைரக்ட் பாயிண்ட் வந்துச்சேயா? லீகல் வந்துச்சு. இல்ல அதுக்கு அப்புறம் இன்னொரு கேட்ச் வரல. ரன் அவுட் பாத்தாச்சு. லாஸ்ட் 3 ஓவர்ஸ் 3 ஓவர்ஸா? 24 ஓவர்ஸ் 1 ஓவர் தான் பண்ணலாம். இப்ப நல்லது மூணு ஃபுல்லா ஆடுறாங்க. 2 பேர் அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். 3 ஓவர் நாட்டா நல்லது இல்லை. டாடா முல்லே ரொம்ப ராஷா டேய் ஓடலடா. அந்த கேட்ச் லவ் சொன்னா ரொம்ப ராஷா போவானா சொல்றாங்க. ஓவர் கம்ப்ளீட் பண்ணாலே 160. கேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பேட் ஸ்லைஸ் அப்படியே வாய்ஸ் என்ன வாய்ஸ் அண்ணி தெரியுதா? நீ கலாய்ங்களா? சீரியஸா கேக்குறேன். பாத்தா தெரியுதா? தெரியாது. அதுதான் நான் பயப்படுவேன். உள்ள வச்சிருக்கே. அண்ணா புதுசா மூக்குல எங்கயா வாங்கிட்டேன்னு வெச்சுக்கோ. ஸ்பெயின் படத்துல படிச்சிருப்பான் பாத்துக்கிட்டா. அந்த இந்த போடுங்க நான் தைரியமா இருக்கும். பயப்படக்கூடாது. உமர் அடி வாங்கிட்டு தனியா வண்டி ஓட்டிட்டு போனான். பல்லு இல்லாம உடைச்சு. அந்த கண்ணா அந்த கண்ணா ஷார்ட் ரெடி. தெரியல. கை படத்துல வந்து அநீதின்னு ஒரு படம் இருக்கு. அது அநீதி தான் நீங்க சொல்றீங்க. அநீதி அந்த படம் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். அதான் ஒரு படம் இருக்கு. ஆமா அது ஃபோன்ல தான் அடிக்கலாம். அதான் அந்த படம் ஃபோன்ல சொல்றீங்க. ஓகே ஓகே. அதுல வந்து அவன் கிரிக்கெட் கோச் அவன் சாதி கூட இருப்பான். அதனால அது நல்லா இருக்கும். ஃப்ரீ ட்ரையா. அடிப்படை சார். இது ஆப்ல அப்படியே எதுவும் அடிக்கவே வேணாம். அது ஃபர்ஸ்ட் நாளே போதும். திடீர்னு ஓடும் பால் அப்படியே. மண்டலே அடிச்சிருக்கலாம். இது வேற போட்டான். பயங்கரமா ஆட்டோட மேட்ச் மாட்டான். இங்கிலாந்து சிட்டி கோல் வந்துச்சு. ராயகுரு கிரவுண்ட்ல டேய் அவர் ஓடி அந்த ஸ்லோ பூ போறான்டாங்க. நாலாவே அடிக்கலாம். சவுண்ட்ல ஐயோ வந்து இப்படி ஆடி அப்படியே. ஆனா இன்சைட் எட்ஜ். இங்க நீங்க இது வந்தீங்கல்ல அதுக்கு மேல ஒரு பேட் வெண்ண கிரவுண்ட் எட்ஜ் நான் இன்சைட் எட்ஜ் பண்ணி காட்டுறேன். ஆனா அவங்க என்ன கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? லேசா ஃபெதர் மாதிரி தான் பட்டுருக்காது. அதனால ஆமா ஃபெதர் லெவல் கொடுக்கணும்ல. இல்லையா ரிவ்யூ கேட்டு தான் ரிவ்யூ பார்த்துட்டு தேடம் பேரு. ஸ்பைக்கர் அண்ணா உள்ள உமர் செகண்ட் போலி செகண்ட் நம்ம காட்ட மாட்டோம். வீட்டுக்கு போய் நம்மளும் சைலண்ட் தெரியும் போல. நீங்க லைன்ல அதான் அவன் என்ன மாதிரி பாருங்க. பட்டோடே வலி காமிச்சு வாடா. வீட்டுக்கு போய் தைலம் தெரிச்சுப்பா. எவனுமே ரியாக்ட் பண்ணல டீம் கூட. ஆனா அந்த 6 மணி நேரம் ஜெயிப்பான் அந்த பால். ஐயோ கட்ட நேரா ஓ கமான் பாத்தினா தான் போறான். வில்லர் மாதிரி போடா. பால் கரெக்ட்டா அடி. 2 ஓவர் இருக்குது. பாத்தி இந்த பால் மட்டும் டாட் ஆடுங்க. லாஸ்ட் பால். இதுதான் ஒரு மாதிரி. கை கொடுங்க. ஏய் அம்பேட்ட கார்டு கேட்ற வெயிட் பண்ணாத. சுத்தாம பாருங்க ஒரு சுத்த அடிக்க ரியாக்ஷன் கொடுப்பா பாருங்க. நானே ஒரு bowler
நீ என்னோட மோசமா இருக்கியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது reaction. ரெண்டு மேல அது மேட்ச் அதாவது எப்படின்னு சொல்றேன், ரோஹித் வந்து சிராஜ் வந்து அந்த அளவுக்கு போறது இல்லை. ரோஹித் சிராஜ் ஆடின 2020 ஆடின எல்லா பாலையும் வச்சு விக்கெட் கொடுத்தாங்க. 3 கோடி தான் வச்சிருக்கான். அதுல 2 தேர்ட் பால் வச்சு வாங்கி போயிருக்கு. எப்படா சொல்லலாம் கேப்டன்சி இல்ல எங்க விருப்பம் சொல்ல முடியுமா? பிரச்சனை கேக்குறாங்க மேனேஜ் டிசிஷன் கேட்க சொல்ல இல்ல அவன் வந்து it is not the call is up to me but it is up அப்படி to ஒத்துக்கணும். selection committee னு அப்படி சொல்லிருக்கலாம். சொன்னாங்கன்னா He is not அவன் effective கேட்கவே வராது. he is not effective in the power play. லேடுமார் ஏதோ ஃப்ளோர் சொல்லிட்டாங்க வெல்ஃபேர் மச்சி அவன் சொன்ன தெம்பா வர என்ன நாக்கு தெரியல வரணும் அவன் ரியல் அவ்வளோ ஓடிட்டு இருக்கு சிராஜ் வந்து most effective in power play தான். அதுதான் அவன் known. அப்போ அவன் வந்து பிரஸ்டீஜ்ல கேட்காதீங்க மேனேஜ் டிசிஷன் சொல்ல முடியுமா? கொஸ்டின் இது பண்ணலாம். Skip பண்ணலாம். அது சொல்லலாம். அது சொல்லலாம். இதெல்லாம் மேனேஜ் டிசிஷன் எல்லாமே நான் சொல்லணும் பண்ணதெல்லாம் ஜஸ்மித் ஃபுல்லாவே ஒரு மாதிரி பார்ட்டி கார்டு போட்டு அந்த ஆள் மறந்துருப்பான் அப்போ. ஐயோ, என்ன சொல்றீங்க? குட்டி பையன். டாடா பாத்தி பாத்திடா பார்ட்டி கார்டு போட்டிருக்கீங்களா? கார்டு கார்டு ஓகே ஓகே. ஒரு மேட்ச் வாய்கூர்ல முரளி தான் கார்டு போடாம போயிட்டாங்க. அவன் இன்னும் சிலதா இருப்பான். அதான் கீழே பேக் தான். வந்தா போதும் 180 வந்துச்சு. கான்ஃபிடன்ட்டா ஆடும் 120 வரும். 200 தான். இண்டோர் இருக்காங்க. எனக்கு நான் வாங்கிட்டேன். சூப்பரா போட்டு போக வேண்டியதானே. நல்லா ஹெல்மெட்ரா இது பாருமா சூப்பரா இருக்கு. இது சம்ம ஆஃபர்ல வந்து 50% ஏய், அப்போ அப்படி சொல்றா. 5400 ரூபாய் 3000 ரூபாய்க்கு நம்ம டீம் ராகுல் நம்மால 1000 ரூபாய் தான் வாங்குறாரு இத. இது ஃபார்மா நான் வாங்குறேன். இது இது நல்லா இருக்கு. எவ்வளவு இது 5400 2700 இது நல்லா இருக்கு. நல்ல படம் தெரியலாம். ஷாட் அடே கிரேட் ஷாட் அடே மூஞ்சி திருப்பிட்டு ஆடுறான் பாத்து லோலுக் ஷாட். லோலுக் ஷாட். அதான் மூஞ்சி திருப்பிடுறான் மச்சி பாருங்க இது கடை நான் எட்ஜ் போட்டா மூணு ஹெல்மெட் தான போடுறான் அந்த பையன் உனக்கு. கனெக்ட் பண்றான் பாருங்க அப்படி சொல்ற கனெக்ட் ஆகாது நீங்க கரெக்ட்டா ஹெட் பொசிஷன் கரெக்ட்டா தான் கனெக்ட் ஆகும் டீம் 150 டா பாய்ஸ் வாவ். எனக்கு ஹெல்மெட் கொஞ்சம் டைட்டா இருக்கும். அப்போ கரெக்ட்டா இருக்கு. லவ் வாங்கினேன் 1500. சாசேஜ் ஓடிச்சா ஷாட்ராடே. வாடா முல்லே. ஐயோ போன் வேற அடிச்சவே பிரியாணி வேற கேட்பானே. எவ்வளவு ஆச்சுங்களா? 12 இன்னொரு 18 ரன்னர்ரா. எப்படியாவது பிரியாணி வாங்கிடலாம். இப்போ நான் வாங்கிட்டு போயிடலாம்டா. எப்படி 2 வீட் எடுத்துருவான். மேல ஸ்பெஷ் வாங்கிடுவான். எத்தனை ஓவர் போட்டு 25 ஓவர் பால் தான் பவுன்ஸ் ஆகுது. நல்லா ஷார்ட்டா போட்டு பால் அவன் இன்னும் பாஸ் அடிச்சான். நந்தே போ. அது ஜெட்டு மாதிரி ஓடுறாரு. கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிட்டு மூணாவது அவனால போட முடியல வேணான்ட்டாரு. 2 ஓவர் போகுது எனக்கு அப்படின்ட்டு. ஃபீலிங் மட்டும் முட்டு முடிக்குது. ஒண்ணுதான் லாஸ்ட் பாலா பார்த்தி டாட் ஆடுங்க அடுத்த வாரம் முரளி ஆட்டம் அதுதான் இதை பண்றோம் யாரும் இல்லை. இந்த இவன் ஆயா போய் பேச கூட மாட்டான் லாஸ்ட் பால் அடுத்த வாரம் ஆடுங்க, நீங்க ஆடுங்க. லாஸ்ட் விக்கெட் தெரியாது லாஸ்ட் ஓவர் தெரியாது அவனுக்கு. அட்லீஸ்ட் அங்கே லைன் வச்சு சொல்லலாம் பேட்ஸ்மேன். ஓவர் வேணுமாப்பா இருக்காது வாங்கிக்கலாம் கொடுங்க.
யார் டயர்ட் இல்ல அதனால வர மாட்டேங்குது இல்ல நேத்து வந்து உட்கார்ந்து ஃபீலிங் வந்து ப்ரோ அதனால தெரியல அங்க இருந்து வந்து நாக்கு தள்ளி இருக்கோம் கோபுல ஒரு ஓவர் வெயிட் பண்ணுங்க வருவாங்க யாரும் எனக்கு அந்த வச்சிரலாம். யாரா ரன் அடிச்சு தான் கேட்டு யாரு ரன் எங்கடா போச்சு காட்றா பாத்து பரவாயில்ல அடுத்த பால் சிங்கிள் அடி டேய் இல்ல சுத்து தப்பு கிடையாது ஆட்டம் காட்றா பாத்து ஓவர் பண்ண நல்லா வந்திருக்கு ஏங்க போல அடிச்சான்டா அவன் ஓவர் ஸ்டாண்ட் வந்து தினேவர் போட்டு எதுல ஆடினா ஓவர் குட்டி ஓடறான் பேட் போட்டு ஓவர் ஸ்டாண்ட் இப்பதான் வாழ்க்கையில முதல்ல சிஐடி ல ஆமா கிரவுண்ட் பாக்ஸ் கிரவுண்ட் வருது அதான் தினேஷ் எம்ஆர்ஐ பாக்குறோம் வேற யாருக்கு வேணும் எனக்கு அதுல டிவி கிரீன் போட்டுருக்காங்க 12 ஆனா அவ்வளவுதான் ஓடு பாத்து ஏங்க பாத்து ஏய் சமய ஓடுறான்டா ரன்னிங் சாம்னா தெரியாது பட் ரன்னிங் மூவ்மென்ட் ஆட்ல வந்து 5 ஸ்கோர் பண்றது அவர் பார்த்துட்டே எனக்கு அது தெரியாது ப்ரோ வேற பேர் வேணும் வாங்கி குடிங்க அந்த திருப்பம் சும்மா ஷாட் குர்லி ஏய் ஓடாத டேய் நாலுகள் 9 ரன் நல்ல நம்சாந்தி நல்ல ஸ்கோர் 61 ஏய் லாஸ்ட் ஓவர் ஆமா ஆமா இன்னும் 4 பால் இருக்கு. ஷாட் ஏதோ காட்றா டேய் 165 இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷன்லயே வந்துட்டோம். மோர்ல ரொம்ப புரியுதுடா லைட்டா இல்ல நீங்களே சொல்லுங்க கொஞ்சம் தண்ணி போடுங்க இல்ல நான் புது தயிர் 2 தயிர் மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏய் என்ன பண்றாங்க கரண்டி ஷாட் ஏன் முரளி ஷாட்லாம் பாருங்கப்பா அந்த கலாய்க்கலாம் ஏய் நம்ம இவ்வளவு கலாய்க்கலாம் கலாய்க்கவே முடியாது நீங்க ஒரு வாரத்துக்கு மச்சான் என்ன பண்ணாலும் கலாய்க்கும்டா 19 ரன் தான் 10 விக்கெட் தர வந்து வந்தா கலாய்க்கலாம் ஏய் ஐயோ ரன்னிங் பார்த்தி அவன் பார்த்து திட்டா யோ வாயாட்டு முரளியா ஐயோ கோகுல் இருக்காம்பா ராத்திரி கோகுல் திட்டு யார் தட்டல அவரே விட்டு கோகுல் இருக்காம்பா ஃபீலிங் டீம் வந்தா போவாங்க அட பாயிலா எப்படிதான் கலாய்க்கறானுங்க அவனுக்கு காதுல ஏய் வேற போறேன்மா நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு இல்ல நான் காசு கொடுறேன் நான் உள்ள போய்டுவோம் எவ்வளவு ஆச்சுடா 4 மோறனா ஆல்தன பத்தி விட்டாங்க ஷாட்ரா டேய் ரெண்டுடா பாத்தியா லாஸ்ட் பால் 5 5 ஆச்சு ஜிபி நம்பர் சொல்லுங்க 74 பாத்தி பாரடி 6 லாஸ்ட் பால் பாத்தி 97 லாஸ்ட் பால் 448 பால் பவுண்டரி வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அவர் அப்படியே ஓடு அந்த கிரவுண்ட் இம்ரான் இந்த மாதிரி ஓடுறாரு நான் வரல நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு போதும் இதுவே அப்படின்னு ஃபைன் மேட்ச் ஃபைன் வாங்கிடலாம் போடு ஓடி லாஸ்ட் பால் போடு டேய் சூப்பர் ரன்னிங் நான் பாத்தே 170 ரன்னிங் ஐயோ அம்மா நீங்க டேய் 170 பாத்தி அப்படியே தோனி மாதிரி ஓடி வாங்க முரளி அவுட் ஆயிட கூடாது லாஸ்ட் ஆவரேஜ் போய்டுது விக்கெட் பாக்குறோம் அழகா அப்ப செகண்ட் ஓட யோ ஓடியான்ட்டு பாத்தி முரளியா எல்லாருமே முடியாது வந்து பிரியாணி என்ன சொல்லுங்க போட்டி வத்தோம் பால் யாரு லாஸ்ட் விக்கெட் கடைசி விக்கெட் 20 இல்லையா 20 ஒரு விக்கெட் கொடுங்க நான் முரளி 22 20 தினேஷ் 20 எவ்வளவு எதிர்பார்த்தது எவ்வளவு வந்துச்சு தினேஷ்லோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் மொமெண்டம் மாத்தி விட்டாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு காமெண்ட் பண்ணாங்க அதுவும் எச்சு அதுவும் அவரை தான் அடிச்சாரு இந்த பக்கம் வாங்க சார் ஹூப் கட் பண்ணுங்க
நீ ஒரு மாதிரி வரும்போது ஒரு மனசு நாளைக்கு ஒரு 50 அடிப்பா பார்த்தா எவனோ அடிப்பா நம்ம வாங்கி சாப்பிடலாமான்னு கேட்டு நூறு அடிக்கிறது அது உங்க கையில இருக்கு. நீங்க மேல ஆட்டினா அடிக்க முடியும் நினைக்கிறீங்க. நான் சொல்றேன் நீங்க நான் சொல்றேன் பவர் பிளே பண்ணி இல்லைன்னா கூட ஒண்ணு அந்த மாதிரி நீங்க அடிச்சீங்கன்னா நீங்க எல்லாமே வந்து எதுவுமே எதெல்லாம் பண்ணிட்டு விளையாட எல்லாமே தெரியுது அதுல எங்க இந்த பாக பார்த்து அடிக்கிறது தூக்கிட்டே வருவாங்க ரொம்ப நாள் தூக்கி தமாச்சா வந்து கண்ண நம்மளே பால் செலக்ட் பண்ணி உள்ள எங்க இருக்கு போனோம்